கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 4வது வாரத்தில் 2வது ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துதலை பதிவு செய்து அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலும் இந்த 2வது செய்தியாக தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக திட்டமாய் உணர்த்தின தேவனுடைய வார்த்தை அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 18ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை 5-6 வசனம் வரை நம்ம வாசிக்கலாம். பக்க நம்பர் 189வது பக்கம் இருக்கிறது. ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாசனை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மீண்டும் பாருங்க, ஓய்வு நாள் தோறும், ஞாயிற்றுக்கிழமை தோறும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமையில் இருந்துச்சு. அப்புறம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமையாய் மாறினது, வாரத்தின் முதல் நாளாய் மாற்றப்பட்டது. இப்போ ஓய்வு நாள் தோறும் பவுலோடு கூட இருக்கிற எல்லாரும் எங்கே போனாங்களாம்? ஜெப ஆலயத்திலே என்ன பண்ணாங்களா? சம்பாசனை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். மக்கதனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்த பொழுது பவுல் ஆவியிலே வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தரப்படுத்தினான். அவர்களை எதிர்த்து நின்று தூஷித்த பொழுது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேலே இருக்கும், நான் சுத்தமாக இருக்கிறேன், இது முதல் புறஜாதிகளிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி. அருமையானவர்களே, தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுலுடைய வாழ்க்கையின் ஆழமான ஒரு பகுதியை நம்ம இந்த நாட்களில் தியானிக்க தேவனுடைய ஆவியானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த பவுலுடைய வாழ்க்கையில வழக்கமாய் வாரந்தோறும் அவர் செய்கிற ஒரு காரியம் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் தோறும் அவர் ஜெப ஆலயத்திலே ஊழியம் செய்து சம்பாசனை பண்ணி. அப்ப ஒவ்வொரு வாரமும் அவர் எந்த பட்டணத்திற்கு ஊழியத்துக்கு போனாலும், எந்த தேசத்துல ஊழியத்துல இருந்தாலும், அவர் வசனம் சொல்கிறது, எருசலேம் துவங்கி இல்லிரிக்கும் தேசம் வரையும் கர்த்தருடைய ஊழியத்தை சம்பூரணமாய் அவர் பிரசங்கித்தாராம். அப்போ எருசலேமில் ஆரம்பித்து இல்லிரிக்க தேசம் வரையும் அவருடைய ஊழியத்தினுடைய பயணத்தை நீங்கள் பின்னாடி வேதத்தினுடைய பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டவணை போட்டிருக்கு, பவுலுடைய ஊழிய பிரயாணம் என்று. இப்போ பார்த்தீங்கன்னா மைண்டு டைவர்ட் ஆயிரும். வீட்டில் போய் நீங்கள் கருத்தை பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண போனாருங்கிற லிஸ்ட்டு பின்னாடி எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமினுடைய பிரயாணம் இருக்குது, ஏசப்பாவுடைய ஊழிய சரிதைகள் இருக்குது. இந்த அட்டவணையெல்லாம் பின்னாடி நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த பவுல் எந்த ஊருக்கு போனாலும் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிடுவார்? அங்கே எங்கேயாவது ஒரு ஆலயத்தில் போய் அங்கு உள்ள மக்களோடு சம்பாசனை பண்ணி, அப்படின்னா பேசி கலந்தாய்வு செய்து, தனித்தால் ஊழியம் செய்து, அல்லது வாய்ப்பு கிடைத்தால் சபையில் எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்து ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய ஊழியத்தை அவன் செய்கிறான். இப்போ இவன் போயிருக்கிற இடம் என்ன வசனம் சொல்லுது? யூதர்கள் இருக்கிற இடம், கிரேக்கர்கள் இருக்கிற இடம். அப்போ யூதர்கள் கர்த்தருடைய வேதத்தை அறிந்தவர்கள். ஏன்னா யூத கோத்திரத்தில் தான் இயேசு கிறிஸ்து வருவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருந்துச்சு. அதில் தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரம் தான் யூத கோத்திரம். அப்போ அருமையானவர்கள், அப்போ யூத கோத்திரத்தார்களுக்கு வேதம் தெரியும், ஆனால் அவர்கள் நடுவில் அவன் பிரசங்கித்தான். அப்போ வேதத்தை தெரிஞ்சவங்கள்ட்டையும் நம்ம பிரசங்கம் பண்ணித்தான் ஆகணும், வேதத்தை தெரியாதவங்களிடத்துலையும் நம்ம பிரசங்கம் பண்ணித்தான் ஆகணும். அருமையானவர்களே, அவர் சொல்றாரு பாருங்களே, அந்த 6வது வசனத்தின் கடைசி முதல், இது முதல் பிரஜாதிகளிடத்துல போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி. அப்ப அதுக்கு முன்னாடி வரையும் அவர் யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார், எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார், பலவிதமான சபைகளுக்கு நடுவில் பிரசங்கம் பண்ணினாரு. அடுத்து பிரஜாதிகளுக்கும் போய் அவர் பிரசங்கம் பண்ண போனாரு. அவருடைய பிரசங்கத்தினுடைய ஆழத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். இங்க பாருங்களேன், 4வது வசனத்துல நடுப்புற கடைசியில் இருக்க யூதர்களுக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்லி. அப்ப புத்தி சொல்ல வேண்டியவங்களுக்கு புத்தி சொல்லித்தான் ஆகணும். அப்ப பவுலுடைய பிரசங்கத்துல புத்தி சொல்ற பிரசங்கமும் இருந்துச்சு. அதே அடுத்த வசனம் பாருங்க, மக்கதனியாவில் இருந்து இன்னும் சில பேர் அவனுக்கு ஆவிக்குரிய இணையாளர்கள், ஆவிக்குரிய துணையாளர்கள், ஆவிக்குரிய கைகளை தாங்கக்கூடிய சப்போர்ட் நபர்கள் வந்த பொழுது, யாரெல்லாம் வர்றாங்க? சீலாவும் தீமோத்தேயும் வந்த பொழுது.
இப்போ பவுலுக்கு துணையாக, பவுலுடைய கைகளை தாங்கும்படியாக, பவுலுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாக, பவுலுடைய ஆவியை தட்டி எழுப்பும்படியாக எப்படி மோசேயினுடைய கைகளை 2 பேர் தாங்கினார்களோ அதுபோல பவுலுக்கு ஒரு உதவியாக 2 பேர் அங்க வர்றாங்க. சீலாவும் தீமத்தையும் வந்த பொழுது பவுல் கைகளை தட்டி, இந்த வசனத்தை வாசிங்க, ஆவியில வைராக்கியம் கொண்டு. அப்ப அதுக்கு முன்னாடி ஆவியில வைராக்கியம் குறைவா இருந்துச்சு. 2 பேர் சேர்ந்த உடனே ஆவி துள்ள ஆரம்பிச்சிருச்சு, ஆவியில ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஆவியில ஒரு பலன் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு, ஆவியில ஒரு உத்வேகம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஆவியில ஒரு இதோ வினை கட்ட முடியாத ஒரு மகிமையான ஒரு ரிவைவல் அவருடைய ஆவியில உண்டாகுது. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு எப்படி பிரசங்கம் பண்றாரு? முதல்ல புத்தி சொல்லி பிரசங்கம் பண்ணாரு, இப்ப எப்படி பிரசங்கம் பண்றாரா? கைகளை தட்டுங்க, இயேசுவே கிறிஸ்து என்று யூதர்களுக்கு என்ன பண்ணா திஷ்டாந்தரப்படுத்தி பிரசங்கம் பண்ணினார். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு வைராக்கியம். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன வைராக்கியம்? இயேசுவை குறித்து வைராக்கியம் வேணும் நமக்கு. இந்த பவுலுக்குள்ள இருந்தது, அவன் ஆவியில வைராக்கியம் கொண்டு. அப்ப அவனுடைய ஆவியில ஒரு வைராக்கியம் வந்துச்சு. இதை கேட்கிற உனக்கும் எனக்கும் ஆவியில வைராக்கியம் இருக்குதா அல்லது ஆவியில வைராக்கியம் இல்லையா? உங்க ஆவி அனல் கொண்டு இருக்குதா அல்லது உங்க ஆவி செத்து போய் இருக்குதா? உங்க ஆவி இதோ கர்த்தருக்காக எதையாவது உன்னை செய்ய துடிக்குதா அல்லது உங்க ஆவி மடிஞ்சு போய் கிடக்குதான்னு நீங்களும் நானும் இந்த நாட்களில் சோதித்து பார்க்க போகிறோம். பாருங்க, யாக்கோப்பின் ஆவி உயிர் பெற்றதா. யாரை, என்ன கேள்வி அவன் கேள்விப்பட்ட பொழுது, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று அவன் கேள்விப்பட்ட பொழுது யாக்கோப்பின் ஆவி உயிர்த்தது என்று சொல்லி வேதம் சொல்லுது. அதுக்கு முன்னாடி வரையும் யாக்கோப்பின் ஆவி மடிஞ்சு போய் இருந்துச்சு, செத்து போய் இருந்துச்சு, நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு, தளர்ந்து போய் இருந்துச்சு, பலனற்று போய் இருந்துச்சு. ஏதோ ஒன்றை இழந்தது போல அவனுடைய ஆவி மனுஷன்ல ஒரு பலவீனம் இருந்துச்சு. ஆனா யோசேப்பு இருக்கிறான்ங்கிற ஒரு செய்தி, உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்திற்கு அவன் முதலமைச்சராக, பிரதம மந்திரியாக, மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கிறான் என்கிறதை கேள்விப்பட்ட உடனே அவனுடைய ஆவியில இணையற்ற ஒரு பலன் உண்டானது, ஒரு உத்வேகம் உண்டாச்சு, ஒரு உயிர்மீச்சி உண்டாச்சு. வேதம் சொல்லுது, யாக்கோப்பின் ஆவி உயிர்த்தது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த மத்தியான வேளையில உங்களுடைய ஆவியில ஒரு வைராக்கியம் வரணும் என்பதற்காக கர்த்தர் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு பிரசங்கிக்க கொண்டு வந்து கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம ஆவியை நம்ம தட்டி எழுப்ப போகிறோம். பாருங்களே, மக்கெதோனியாவில் இருந்து சீலாவும், மக்கெதோனியாவில் இருந்து தீமத்தையும் வந்த பொழுது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு. ஆனா அதுக்கு மேல் வசனத்துல இது எழுதப்படல. ஏனென்றால் அங்க பவுலும் வரல, சீலாவும் வரல. இந்த சபை கூடும் பொழுது சங்கீதக்காரர் எழுதியிருக்கிறாரு, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்கும். அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடி வழியா இறங்குகிற நல்ல தைலத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கு என்றென்றுக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கிருபையும் தருவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இதையே சாலமோன் எழுதும் பொழுது பிரசங்கியில் எழுதுறாரு, ஒரு மனுஷன் தனிமையா இருந்தால் அவனுக்கு ஐயோ, 2 பேர் கூடி இருந்தா அவர்களுக்கு சூடு உண்டாகுமா, ஒருவன் இன்னொருவனையும் எழுப்பி விடுவான், தூக்கி விடுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப 2 பேர் இணைஞ்சிட்டாங்கன்னா ஆவி வைராக்கியம் கொள்ள ஆரம்பிச்சிடும். 2 பேருடைய ஆவி ஒன்னா இணைஞ்சிட்டா அவர்களுக்குள்ளே உயிர்மீச்சி உண்டாக ஆரம்பிச்சிடும். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீங்களும் நானும் உங்க ஆவியில ஒரு உயிர்மீச்சியை அடையணும். இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவி வேதத்தில் பார்த்தா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் உட்காந்துருக்கும். அந்த பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தா தெரியும், எல்லாம் எதுக்கோ வருவாங்க, உட்காந்துருக்க மாதிரியே இருக்கும். என்ன பாட்டு பாடினாலும் அவங்களுக்கு உணர்வே வராது, என்ன ஜோம் பண்ணாலும் அவங்களுக்கு உணர்வே வராது, என்ன பிரசங்கம் பண்ணாலும் அவங்களுக்கு உணர்வே வராது. அவர்கள் நடைகள் தளர்ந்த நடைகளாக இருக்கும், தள்ளாடுகிற நடைகளாக இருக்கும். பாருங்களே, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, தாவீதோடைய முதிர் வயதில் அவனுக்கு உணர்வுகள் எல்லாம் செத்து போச்சு, அவனை உயிர் பெறவே செய்ய முடியல. அப்ப அபிஷாக்கு என்கிற ஒரு பெண்ணை கொண்டு வந்து அவனுக்கு சூடு உண்டாக்கும்படி அவர்களை வைத்திருந்தால்
வைத்திருந்தார்கள். அவள் அவனுக்கு பணிவிடை செய்தாள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வதற்கு ஒரு பெண்ணை கொண்டு வந்து வைத்திருந்தார். ரூபதி என்று வேதம் சொல்கிறது. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு அழகி என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்திலே அப்படிப்பட்ட ஒரு அழகியை கொண்டு வந்து தாவீதுக்கு வைத்திருந்தார்களாம். ஏனென்றால் அவனுக்கு ஒரு உத்வேகத்தை கொண்டு வருவதற்காக, மனதிலே ஒரு பெலனை கொண்டு வருவதற்காக, அவனுடைய ஆவியை உயிர் பெறுவதற்காக அந்த காரியத்தை அவர்கள் செய்தார்கள். ஆனாலும் தாவீது அவளை அறியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பின் நாட்கள் அந்த அபிஷாக்கை அதோனியா என்கிறவன் திருமணம் முடிக்க ஆசைப்பட்டு அதை வந்து கேட்டான் என்றும் அதன் நிமித்தம் அவன் செத்தான் என்று சொல்லி நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, 2 மனிதர்களுடைய ஆவி இணையும் பொழுது ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரையும் துரத்துவார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த பவுலுக்கு எங்கு அனல் உண்டாச்சுன்னா, சீலா வந்த பொழுது, சீலா என்கிற ஊழியக்காரனும் தீமோத்தேயு என்கிற ஊழியக்காரனும் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவன் ஆவியில அனல் கொள்ள ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் அவன் வைராக்கியமா எழும்பி நின்று என்னன்னு சொல்றான், இயேசுவே கிறிஸ்து என்று தைரியமாக யூதர்களுக்கு திருஷ்டாந்தரப்படுத்தி பிரசங்கித்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்ப இன்னைக்கு உங்க ஆவியில நீங்க வைராக்கியம் உள்ள நபர்களாய் மாறணும்னா, இன்னைக்கு 2 பேர் 3 பேர் ஆவியில இணைந்து ஜெபிக்கும் பொழுது உங்க ஆவியில ஒரு விசேஷித்த கிருபை உண்டாகும். பாருங்கள், வேதத்தில் யாரெல்லாம் வைராக்கியமாக இருந்தார்கள் என்று சில மனிதர்களை காண்பித்துட்டு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். என்னாகம புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 13வது வசனம், 264வது பக்கம். அவன் தன் தேவனுக்கு ஆக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். இவன் யாருன்னா, பினேகாஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன். அங்க ஒரு அசுத்தமான காரியம், பாவமான காரியம், துணிகரமான ஒரு காரியம் அங்க நடந்துச்சு. சபையின் நடுவில் நடக்குது. 8வது வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலனாகி அந்த மனுஷன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்தரில் உண்டாயிருந்த வாதை நின்று போயிற்று. இந்த மனுஷன் யார் என்று சொல்லி 14ஆம் வசனத்தை வாசிங்க. 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மீதியானிய ஸ்திரியோடு கூட குத்துண்ட செத்த இஸ்ரவேல் மனுஷனுடைய பெயர் சிம்ரி. அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுமாய் இருந்தான். குத்துண்ட மீதியானிய ஸ்திரியின் பெயர் கஸ்பி. அவ பாருங்களேன், அவன் பேரு சிம்ரி, அவ பேரு கஸ்பி. அவன் யாரு? இஸ்ரவேலன். இவ யாரு? வேதம் சொல்லுது மீதியானிய ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இவள் வேற இனத்து ஸ்திரியோடு கூட எங்கே அவன் பாவம் பண்ணுகிறான்? தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய கூடாரத்தில், தேவனுடைய சபைக்கு நடுவில் அவன் அந்த காரியத்தை துணிகரமாய் செய்தான். 6ஆம் வசனத்திலிருந்து பார்ப்போம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரிடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசரின் மகன் பினேகாஸ் கண்ட பொழுது அவன் நடு சபையில் இருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனுஷன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதரும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்ப இந்த காரியம் சபைக்கு நடுவில், இஸ்ரவேல் கூட்டத்துக்கு நடுவில், அவர்கள் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு இடத்துல துணிகரமான ஒரு பாவத்தை இஸ்ரவேலனாகிய ஒரு மனுஷன் மீதியானிய ஸ்திரியோடு கூட தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அங்க சபையில எவ்வளவோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அனைவரும் கண்டும் காணாதவர்களாக, கேட்டும் கேளாதவர்களாக, பார்த்தும் பார்க்காதவர்களாக, ஏனோ தானோ என்று செத்த ஒரு ஜீவியத்தோடு அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனா அங்க வேதம் சொல்கிறது ஒரு மனுஷன் இருக்கிறான். 7வது வசனம். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசரின் மகன் பினேகாஸ் கண்ட பொழுது,
அதை பார்த்த பொழுது, அதை கேள்விப்பட்ட பொழுது, அதை கண்ணால் உணர்ந்த பொழுது என்ன செஞ்சானா, ஆவியில வைராக்கியம் கொண்டான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, உங்க வீட்டுக்குள்ள ஒரு பாவம் நடக்குதுன்னா உங்க ஆவியில ஒரு வைராக்கியம் வரணும். உங்க கணவன்கிட்ட ஒரு பாவம் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரணும். மனைவி கிட்ட ஒரு பாவம் இருக்குன்னா உங்களுக்கு வைராக்கியம் வரணும். பிள்ளைக்குள்ள ஒரு பாவம் இருக்குன்னா உங்களுக்கு வைராக்கியம் வரணும். உங்க தெருவிலையோ, வீட்டிலேயோ, நீங்க வேலை பார்க்கிற இடத்துலையோ அல்லது சபைக்குள்ளேயோ எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் கண் காண ஒரு அசுத்தமான காரியங்கள், பாவமான காரியங்கள், துரோகமான காரியங்கள், இச்சையான காரியங்கள், தேவனை துக்கப்படுத்தும்படியான காரியங்கள் நடந்தா அதை நீங்களும் நானும் பார்த்து கொண்டு கண் காணாதவர்கள் போல, காது கேட்காதவர்கள் போல நம்ம இருக்கக்கூடாது. நமக்குள்ளே கர்த்தரை குறித்து ஒரு வைராக்கியம் வரணும். ஏனென்றால் அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணுள்ளவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கை வாழணும் பாருங்க. ஏனென்றால் பக்தி வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நிச்சயமாய் நீங்க பாவத்தை பார்க்க மாட்டீங்க, பாவம் செய்ய துடிக்க நினைக்க மாட்டீங்க. பாவத்தை செய்தா ஏசப்பா பவுலை பார்த்து சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்ப நீ ஒவ்வொரு நாளும் அவரை சந்தோஷப்படுத்துறியா, அவரை துக்கப்படுத்துறியா? அவருடைய வாழ்க்கையில கண்ணீரை துடைக்கிறியா அல்லது அவருடைய கண்களில் கண்ணீரை வரவழைக்கிறியாங்கிறது நீயும் நானும் செயல்படக்கூடிய செயல்பாட்டில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அருமையானவர்களே, இங்க ஒரே ஒரு மனிதன் தாங்க, ஒரே ஒரு மனிதன். அத்தனை கூட்டம் இருக்குதுங்க, 20 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் இருக்கிறார்கள். அங்க எல்லா பரிசுத்தவான்களும் இருக்கிறார், மோசே இருக்கிறார், யோசுவா இருக்கிறாரு, எத்தனையோ பேர்கள் அந்த இடத்துல இருந்தாலும் யாருமே செய்யாத ஒரு வேலை இந்த ஆரோனுடைய குமாரனாகிய எலெயசரினுடைய மகன் பினெகாஸ் செய்தான். அதனாலதான் அவனை ஆவியில வைராக்கியம் உள்ள புருஷன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பாருங்க, தேவன் அதை எப்படி பார்த்தார் என்று நீங்கள் 13வது வசனத்தை பாருங்க. அவன் கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தி சொல்லுவோமா, அவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து. இன்னைக்கு கர்த்தர் உங்களிடத்துல இந்த வைராக்கியத்தை பார்க்கிறார், கேட்கிறாரு, எதிர்பார்க்கிறாரு. உனக்குள்ள அந்த வைராக்கியம் வேணும்னு அவர் ஆசைப்படுறாரு. உனக்கு அதுக்குள்ள அந்த வைராக்கியத்தை உருவாக்க அவரு துடிக்கிறார். நீ அந்த வைராக்கியத்துல மட்டும் நீ நிரம்பிட்டேன்னு வச்சுக்க. பவுல் பாருங்க, யூதர்கள் தாங்க, கிறிஸ்தவர்கள் தாங்க, தேவனுடைய பிள்ளைகள் தாங்க, வேதம் தெரிந்தவர்கள் தாங்க. ஆனால் அவர்கள் நடுவில் அவன் இயேசுவே கிறிஸ்து என்கிறதை திருஷ்டாந்தரப்படுத்தி பிரசங்கித்தான். அது வேதம் சொல்லுது, ஆவியில வைராக்கியம் கொண்டு. அப்ப அவர்களுக்கு மோசேனுடைய பிரமாணத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள். மோசேதான் அவர்களுக்கு எல்லாமே தலையா இருந்துச்சு. மோசே சொன்னது தான் அவர்கள் கேட்டார்கள். மோசேனுடைய பிரமாணத்துக்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இயேசுவை அவர்கள் சொந்த தெய்வமாய் யூதர்கள் ஏற்றுக்கொள்ள, இன்றைக்கு வரையுமே யூதர்கள் இயேசுவை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ள தாமதப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள், தயக்கத்தோடு இருக்கிறார்கள். அதனாலதான் பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுதான் மேசியா, இயேசுதான் கர்த்தர், இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம், அவர்தான் தேவனால் அனுப்பப்பட்ட தெய்வ குமாரன் என்று சொல்லி திருஷ்டாந்தரப்படுத்தி பிரசங்கித்தானாம். இன்னைக்கு நம்ம இருக்கிற பட்டணம் உங்களுக்கு தெரியுங்க எப்படி போய்கொண்டிருக்கு. இவர்கள் மத்தியில உங்க ஆவியில இப்படிப்பட்ட வைராக்கியம் வேணும். ஆண்டவரே, நீர்தான் இயேசுதான் கர்த்தர் என்பதை ஜனங்களுக்கு நீங்க தாங்க திருஷ்டாந்தரப்படுத்தணும், நீங்க தாங்க வலியுறுத்தணும். நீங்க ஆடுகள் மேய்ப்பர்களை தெரிந்து கொள்ளுங்க. ஜனங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறவர்கள் தான் உண்மையான மேய்ப்பர்கள். அதனாலதான் பவுல் ஆவியில வைராக்கியம் இருந்துச்சு. அதனாலதான் திருஷ்டாந்தரமா பிரசங்கம் பண்றேன். இன்னைக்கு நீங்களும் எத்தனையோ வீடுகள்ல வழிகாட்டி இல்லைங்க, சொல்ல ஆள் இல்லைங்க, கேட்கறதுக்கு ஜனங்கள் ரெடியா இருக்காங்க. வேதம் சொல்லுது, அறுவடை மிகுதி, விளைச்சல் நிறைஞ்சு கிடக்குது, அறுக்க ஆள் கிடையாது, போக ஆள் கிடையாது, களஞ்சியத்துல சேர்க்க ஆள் கிடையாது, கொண்டு வந்து கர்த்தரிடத்துல கொண்டு வந்து கோதுமை மணிகளை வைக்க ஆள் கிடையாது. இங்க பாருங்க, பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான், அசுத்தத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான், இச்சையான ஒரு காரியத்தை துணிகரமாய் ஒரு மனுஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கிட்ட போய் பேசுவதற்கு ஒருத்தருக்கு திராணி கிடையாது, தைரியம் கிடையாது, மனது கிடையாது, உணர்வு கிடையாது, கண்டு காணாதவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் வைராக்கியம் கொண்டு எழும்பினான் இல்லையா, அங்க வசனம் சொல்லுது, அவன் தன் தேவனுக்காக. உங்க நெஞ்சில கரை வச்சு நீங்க சொல்லுங்க, நான் இயேசுக்காக எனக்குள்ள ஒரு வைர கேளுங்க. தயவுசெய்து ஒரு பிரேயர் பாயிண்டா ஜெபம் பண்ணுங்க. இன்னையில இருந்து ஆண்டவரே, எனக்கு ஒரு வைராக்கியம் வரணும், இயேசுவுக்காக எதையாகிலும் ஒன்றை செய்யணும், இயேசுவுக்காக எப்படியாகிலும் ஒரு காரியத்தை நான் செய்து முடிக்கணும். நான் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு ஏதாவது ஒரு
காரியத்தை என் இயேசுவுக்காக நான் செய்து முடிச்சுட்டு தான் நான் ஓட்டத்தை ஓடணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையா இன்றைக்கு மாறணும். ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு அந்த வைராக்கியம் எனக்குள்ள பற்றி எரியணும்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வேத வசனம் சொல்கிறது, வாஞ்சி உள்ளவனுக்கு அவர் என்ன செய்வார? தருவாரா. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். தாகம் உள்ளவனுக்கு தாங்க கர்த்தர் கொடுப்பாரு. உனக்குள்ள தாகம் இல்லைனா, இயேசுவுக்காக பிரகாசிக்கணும்னு என்ன இல்லைனா உன்னை கர்த்தர் பயன்படுத்த முடியாது. பாருங்க, எலியா புறப்படுறாரு, எலிசா பின்னாடியே போறான். என்ன வேணும், என்ன வேணும்? பெத்தேலுக்கு போகணும், நீ இங்கே இரு, நானும் தான் வருவேன். யோர்தானுக்கு போகணும், நீ இங்கே இரு, நானும் தான் வருவேன். எரிகோவுக்கு போகணும், நீ இங்கே இரு, இல்ல நானும் தான் வருவேன். அங்க இருக்கிற தீர்க்கதரிசிகளாம் சொல்றேன், பெத்தேலின் தீர்க்கதரிசி சொல்றேன், உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள எனக்கு தெரியும். யோர்தானின் தீர்க்கதரிசிகள் சொல்றான், உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் எனக்கு தெரியும். எரிகோவினுடைய தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, உன்னுடைய எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார். அவன் சொல்றான், எனக்கு தெரியும். எல்லா இடத்துலையும் தெரியுங்கிறான். அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், எடுத்துக்கொள்ள போகிறார் என்பது தெரிந்திருந்தோம் கடைசியில அவன் உக்கிரகமாய் பின்தொடர்கிறான். அப்ப எலியா கேட்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி உனக்கு என்னப்பா செய்யணும்? ஏன் இப்படி யோர்தான் வரையும் வருகிற? ஏன் எரிகோ வரையும் நீ வருகிற? ஏன் நீ பெத்தேல் வரையும் வருகிற? என்னை தொடர்ந்து வருவதற்கு என்ன காரணம்? அப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்ககிட்ட இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு 2 மடங்கு வேணும். தம்பி கை தட்டி. அப்ப ரெண்டு பேரும் போறாங்க. ஆனா ஒருத்தன் பரலோகத்துக்கு போக ரெடி. ஆனா ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? வர வேணும், வர வேணும், வர வேணும், வர வேணும், வர வேணும். எனக்கு எழுப்புதல் வேணும், என் ஆவிக்கு எனக்குள்ள ஒரு மைட்டி பவர் வேணும். உக்கிரகமா தொடர்றேன், உக்கிரகமா தொடர்றேன். அவன் கேட்கிறேன், ஏப்பா பின் தொடர்கிற, ஏப்பா பின் தொடர்கிற, உனக்கு என்ன வேணும்? எனக்கு சொன்ன 2 மடங்கு மைட்டி பவர் வேணும். டபுள் அனாயிட்டிங். எனக்கு கை தட்டி கதை கேளு, இப்பயே கேளு. ஆண்டவரே, இந்த ஊழியத்துல எனக்கு டபுள் மடங்கு அனாயிட்டிங் வேணும். ஆண்டவரே, இருக்கிற எல்லா கிஃப்ட் ஆஃப் ஃபயர் 9 வரமும் எனக்குள்ள வேணும். இந்த உலகத்துல இனி ஒரே ஒரு வாழ்க்கை தான். வைராக்கியம் கொள்கிறவனுக்கு கர்த்தர் கொடுப்பாரு. அவன் கேட்கிறான், உக்கிரகமா தொடர்றான். அப்ப அவர் பதில் சொல்றாரு, எடுத்துக்கொள்ளப்பட போகையில நீ பார்க்கணும்பா. அதுதான் இதற்கு பதில். நான் எப்ப போகுவேன்னு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனா அந்த நிமிடத்துல நீ பார்த்தா உனக்கு 2 மடங்கு அபிஷேகம் கிடைக்கும், இல்லாட்டி உனக்கு கிடைக்காது. இப்ப ஆன்சர் சொல்லிட்டாரு. ஆனா அதை பெற்றுக்கொள்ள வேண்டியவன் யாரு? எலிசா. அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனை கவனிச்சுக்கிட்டே இருக்கான். எப்ப போவேன்? ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு அவன் போனாலும் பின்னாடி போவேன், அவன் உட்கார்ந்தாலும் பின்னாடி உட்காருவேன், அவன் எந்திரிச்சாலும். ஏன்னா அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அவன் வெறுப்புல எழும்பும் பொழுது பார்க்கணும், அப்பதான் அது கிடைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை 24 மணி நேரம் நீ நோக்கிக்கிட்டே இருந்தேனா எதிர்பாராத வேளையில கர்த்தருடைய வல்லமை உன் மேல இறங்கி வரும். தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள இடம் பொருள் பார்க்க கூடாது. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள கால நேரத்தை நீங்க பார்க்க கூடாது. தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள ஏற்ற இறக்கத்தை நீங்க பார்க்க கூடாது. வயதை பார்க்க கூடாது. மோசே ஊழியத்துக்கு வரும் பொழுது 80 வயது, ஓட்டத்தை முடிக்கும் பொழுது 120 வயது. அவன் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது அவனுடைய கண்கள் இருளடையவில்லை, அவனுடைய சரீரத்தில் பலன் குறையவில்லை என்று வேதம் சொல்கிறது. அவன் பூரணமாய் தன்னுடைய ஓட்டத்தை ஓடினான் என்று வேதம் சொல்கிறது. இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில கர்த்தருக்காக உங்க ஆவி மனிதன்ல ஒரு வைராக்கியத்தை நான் எதிர்பார்த்து தேவ சமூகத்தில் ஜெபித்து வந்திருக்கிறேன். அங்க பாருங்க, வேதம் சொல்கிறது, அடுத்து ஒரு வைராக்கியம் உள்ள புருஷனை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம், 362வது பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். Thank you wonderful the Holy Spirit. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16வது வார்த்தை. அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். ஒரு மனுஷன், சிங்கிள் நபர் ஒருத்தன் வந்து 40 நாள் காலையிலையும் மாலையிலையும் நிற்கிறான். நம்ம இன்னைக்கு டீமா 40 நாள் நிற்கிறோம், 40 நாள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம். ஆனா இவன் வந்து இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக நிற்பானா. என்ன சொல்லுவானா? உங்களில் தைரியமான ஆளு என் கூட யுத்தத்திற்கு வா. சிங்கிளா ஒத்தைக்கு ஒத்த வந்து என்னை ஜெயிச்சிட்டீங்கன்னா எங்க நாடு பூரா உனக்கு அடிமை. நான் ஜெயிச்சுட்டேன்னா உங்க நாடு பூரா எனக்கு அடிமை. நான் தோத்துட்டேன்னா எங்க நாடு பூரா உனக்கு அடிமை. வாங்கடான்னு கூப்பிடுறேன். சிங்கிள் நபரா ஒருத்தன் நிற்கிறேன். அவன் தோற்றத்தை குறித்து வேதம் சொல்லுது, அவ்வளவு பெரிய மனுஷன் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆனா 40 நாள் வர்றாங்க, ஒரு நாள் 2 நாள். இப்ப நீங்களும் 26 நாள் வந்துட்டீங்க. எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொரு நாளுமே காலையிலையும் சாயந்தரம் வந்து ஜெபிக்கும் பொழுது வாயே வலிச்சு போகுது, கையே முழங்கால் போட முடியல, கையை தட்ட முடியல, எவ்வளவு கஷ்டம். ஆனா இங்க 40 நாள் வந்து நிக்கிறாங்க. முன்னாடி யாரெல்லாம் இருக்கிறா? இஸ்ரவேல்ல இருக்கிற ராஜா இருக்கிறாரு,
படைகள் இருக்கு, ராணுவம் இருக்கு, முப்படைகள் இருக்குது, அங்க இருக்கக்கூடிய ஆலோசனைக்காரர்கள் இருக்காங்க, மந்திரிமார்கள் இருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய சேனை தலைவர்கள் இருக்காங்க. எல்லாருமே இவனுடைய தோற்றத்தை பார்த்தார்கள், உருவத்தை பார்த்தார்கள், அப்பியாசத்தை பார்த்தார்கள், புஜபலத்தை பார்த்தார்கள். அவனை பார்த்த உடனே எல்லாருமே கதி கலங்கி போனார்கள், எல்லாருமே பயந்து போனார்கள், எல்லாமே திகிலடைந்து போனார்கள். எல்லாருமே ஒருவர் பார்த்தோன்னே பலனற்ற சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டார்கள். ஒருத்தன் துர்ச்செய்தியை சொல்லி எல்லாருக்குள்ளேயும் பயத்தை உருவாக்கினார்கள். ஆனா வசனத்துல எழுதப்பட்டிருக்கு, ஒரு நாள் ஒரு மனிதன் வருகிறான், அவனை குறித்து வேதம் சொல்கிறது. வாசிக்கலாமா? தேங்க்யூ வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். 16வது வசனத்தை வாசிக்கலாம். 16 26வது வசனம், அதே அதிகாரத்துல 17ஆம் அதிகாரம் 26வது. அப்பொழுது தாவீது தன் அண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, நல்லா உணர்ந்து வாசிக்கணும், இந்த பெலிஸ்தேனை 40 நாள் நிற்கிறான் இல்லையா, இந்த பெலிஸ்தேனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்றான். அருமையானவர்களே, இங்கு ஒரு மனுஷன் வருகிறான், ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு மனிதன். ஆடு மேய்க்கும் பொழுதே கர்த்தர் அவனை நல்ல ட்ரெயின் அப் பண்ணினாரு. அவனுக்கு சிங்கத்தை அனுமதித்தாரு, கரடியை அனுமதித்தாரு, குடும்பத்தில் எல்லாருடைய அன்பு அவனுக்கு கிடைக்காமல் பண்ணினாரு, அப்பாவுடைய அன்பு அவனுக்கு கிடைக்காமல் பண்ணினாரு, உடன் பிறந்தவருடைய அன்பு அவனுக்கு கிடைக்காமல் பண்ணினாரு. பல நாட்கள் அவன் காடுகளிலேயும் மலைகளிலேயும் குன்றுகளிலேயும் வாழும்படி கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்தாரு. பல நாட்கள் அவனுக்கு பலவிதமான விலங்குகள் மூலியமாய் ஆபத்துக்கள் வந்தது. அங்கெல்லாம் கர்த்தர் அவனை பயிற்றுவித்து ஒரு பெரிய யுத்தத்திற்கு அவனை உருவாக்கி கொண்டிருந்தாரு. ஆனால் இது தாவீதுக்கு தெரியல. ஏன் நான் காட்டில் இருக்கிறேன், ஏன் நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன், ஏன் எனக்கு உல்லாசமான வீட்டு வாழ்க்கை கிடைக்கல, ஏன் நான் மற்றவர்களைப் போல வீட்டிலே வாசம் பண்ண முடியல, ஏன் எனக்கு அன்பு கிடைக்கல, ஏன் என்னுடைய வாழ்க்கையில வனாந்தரமே என்னுடைய வாழ்க்கையா இருக்கிறது என்று அவன் பல நாட்கள் கேள்விகள் மேல கேள்விகள் உங்களையும் என்னையும் போல கேட்டிருப்பான். அருமையானவர்களே, ரோமர் 8:28 எழுதப்பட்டிருக்கு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கை தட்டி சொல்லுவோமா, சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவா நடக்கும். வாழ்க்கையில வனாந்தரமா நன்மை, உவர்நிலமா நன்மை, முட்செடியா நன்மை, உன் வாழ்க்கையில கண்ணீரா நன்மை. கர்த்தர் ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறான்னா நிச்சயமாய் அதற்கு பின் ஆட்கள்ல அது நன்மையாக இருக்கும். யோசேப்பு அதை சொன்னாரு, நீங்க எல்லாம் தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் இந்த தீமையான காரியத்தை செஞ்சவன் நினைச்சவன் யார் தெரியுமா? உடன் பிறந்தவங்க. பாருங்க, கூட பிறந்தவர்கள் தீமை செய்வாங்களா? நம்ம கூட பிறந்தவங்கள உயிராய் நேசிப்போம். ஆனா யோசேப்புக்கு கூட பிறந்தவங்கெல்லாம் தீமை செய்ய நினைத்தாரலாம். எவ்வளவு மூத்தவன் அங்க, யூதா மூத்தவன், ரூபன் மூத்தவன், சிமியோன் மூத்தவன், எல்லாம் அவனை விட யோசேப்பை விட மூத்தவர்கள். எல்லாருமே அண்ணன்கள்மார்கள் தம்பியை பகைக்கிறாங்க, காரணமே இல்லாம பகைக்கிறாங்க. என்ன காரணம்? தரிசனம் பார்க்கிறேன், அப்பாவுடைய அன்பு அவனுக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்குது, அவன் மேல கரிசனையை அப்பா வச்சிருக்கிறாருன்னு சொல்லி சொப்பனக்காரங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவனை கொடூரமாய் பகைத்து குழியில தள்ளினார்கள், கொடூரமாய் பகைத்து 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் நம்ம கதை மாதிரி படிச்சுட்டு போறதுனால உங்களுக்கு நம்ம அதை மெடிடேஷன் பண்ணல. எவ்வளவு வருத்தத்தோடு இருந்திருப்பேன், எத்தனை நாள் அவன் ஜெயிலில் இருந்திருப்பேன். அப்போ அந்த கிடைக்காம, தண்ணி கிடைக்காம, கொசு கடியில, மூட்டை பூச்சி கடியில, இன்னும் அந்த சாக்கடை, அந்த இருக்கக்கூடிய அந்த எகிப்தினுடைய சிறைச்சாலை எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அங்கே பஞ்சு மெத்தையா என்ன மெத்தை நமக்கு தெரியாது. அந்த இடத்துல அவன் எத்தனை நாள் அழுதுருப்பான், பொழுதுருப்பான், கத்திருப்பான், கதறி இருப்பான். வேதம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இப்படிதான் இருக்கும், எல்லா இடத்துலையும் யோசேப்போடு இருந்தார்னு இருக்கும். ஆனா அவன் அனுபவிச்ச பாடுகள், வேதனைகள், குழியில விழுந்த பொழுது கை ஒடிஞ்சிருக்கும், கால் ஒடிஞ்சிருக்கும், மண்டை அடிபட்டிருக்கும், உடம்புல எத்தனை பார்ட்ஸ் ஆஃப் பாடியில அவனுக்கு என்ன கீறல் உண்டாயிருக்கும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். எகிப்திற்கு வித்த போட்ட பொழுது கர்த்தர் யோசேப்போடு எகிப்திற்கு போனாரு. போறப்ப பக்கத்துல தான் அவர் இருந்திருப்பாரு. ஆனால் அவன் நினச்சிருப்பேன், அன்னைங்கெல்லாம் விற்கிறாங்களே, அன்னைங்கெல்லாம் என்னை விற்கிறாங்களே, இவர் பக்கத்தில் நின்றுப்பார். கவலைப்படாத யோசேப்பு, உன்னை தரிசனத்துக்கு நேரம் நான் கூட்டிகிட்டு போகிறேன், உன்னை நிச்சயமாய் உன்னை மேன்மையை நான் படுத்த போகிறேன் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாரு. இப்போ மாதிரி அன்னைக்கு அவனு தரிசனக்காரனாக இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்கல. கேட்டிருந்தானா அவன் தைரியப்பட்டிருப்பான். அவனுக்கு தெரியல. இப்படியே அவன் வேதனையோடு வாழ்ந்து கொண்டே இருந்தான். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அப்படி இருக்கிறீங்களா?
நெருக்கப்பட்டிருக்கீங்களா? குழியில் தள்ளப்பட்டிருக்கிறீங்களா? ஊத்தரப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நான் சொல்ல முடியும். அப்போ தள்ளப்பட அவமானப்பட நெருக்கப்பட ஊத்தரப்பட போராட்டங்கள் வர 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 கர்த்தர் நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ யோசிப்பு அங்கே இவர் வர்றாரு, தாவீது வர்றாரு, வந்து கேட்கிறாரு, விருத்த சேதனம் இல்லாத இவன் எம்மாத்திரம். இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்படணும். புதிய ஏற்பாட்டு காலத்துல விருத்த சேதனம் கிடையாது. அதற்கு பதிலாக இருதயத்தின் நுனித்தோலை நம்ம விருத்த சேதனம் பண்ணணும். நம்முடைய இருதயத்தை தான் ஆண்டவர் இடத்துல மாற்றணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல சரீரத்துல ஒரு விருத்த சேதனம் பண்ணுனா அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அர்த்தம். அதை குறித்து ஒரு ரெண்டு சில வசனங்களை நான் காட்ட விரும்புகிறேன். அதுக்கு நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், ஆபிரகாமுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கை, சரீர உடன்படிக்கை. அப்ப விருத்த சேதனம் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய மிக பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய முக்கியமான ஒரு காரியம். அதை செய்தால்தான் அவருடைய பிள்ளைக்கு அடையாளம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ, வண்டர்ஃபுல் தி ஹோலி ஸ்பிரிட். அப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனாகிய இஸ்ரவேலையும் தன் வீட்டிலே பிறந்த யாவரையும் தன் பணத்திற்கு கொண்ட அனைவருமாகிய தன் வீட்டில் உள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து தேவன் தனக்கு சொன்னபடியே அவர்கள் நுனித்தோலின் மாம்சத்தை அந்நாளில் தானே விருத்த சேதனம் பண்ணினான். ஆபிரகாமுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது அவன் 99 வயதாயிருந்தான். அவனுடைய குமாரன் இஸ்மவேலுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது அவன் 13 வயதுள்ளவனாய் இருந்தான். அப்ப ஈசாக்குக்கு 13 வயது, ஆபிரகாமுக்கு வசனம் சொல்லுகிறது பாருங்கள் எத்தனை வயது? 99 வயது. இன்னும் 100வது வயதுல தான் ஈசாக்கு பிறக்கிறாரு. அந்த விருத்த சேதனம் பண்ணின உடனே ஈசாக்கை கர்த்தர் அவனுக்கு கற்பகத்தில் உண்டாக்கினாரு. அதுக்கு மேல பிரமாணம் சொல்றாரு பாருங்க, இது எப்படி பண்ணணும்னு. 13ஆம் வசனம், அதே அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்கும். உங்களில் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளைகளையும் உன் வித்தில்லாத அந்நியரிடத்தில் பணத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கையை, நல்லா கவனிங்க, இப்படி என் உடன்படிக்கையை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவது. நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாது இருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளைகளா இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கையை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு. அப்ப விருத்த சேதனம் இல்லாதவன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போவான். அப்ப தாவீது போய் நிற்கும் பொழுது அவன் விருத்த சேதனம் உள்ளவன். முன்னாடி நிற்கிற கோலியாத்து அந்நிய மனுஷன், அவன் பெலிஸ்திய வம்சத்தான், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். அதனாலதான் தாவீது சொல்றாரு, விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் கர்த்தருடைய பிள்ளையாகிய எனக்கு முன்பாக, விருத்த சேதனம் உள்ளவனுக்கு முன்பாக, மாம்சத்திலே தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிற எனக்கு முன்பாக, என் வம்சத்துக்கு முன்பாக, என் கோத்திரத்துக்கு முன்பாக சரீரத்திலே உடன்படிக்கை பண்ணாத கோலியாத்து எம்மாத்திரம். அப்ப கர்த்தருடைய வார்த்தையின்படி புதிய ஏற்பாட்டு காலத்துல வசனத்தை நீங்க தெரிந்து கொள்ளணும் கட்டாயம். கலாத்தியர் 6:15, 1 கொரிந்தியர் 7:19, ரோமர் 3:1-2. தயவுசெய்து இந்த வசனத்தை படிங்க. இதுக்கு உள்ள தொடர்பு உங்களுக்கு தெரியணும். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வேகமா எடுத்து கர்த்தருடைய, ஏன்னா தேங்க்யூ லார்ட், எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியணும். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தினா அழுவீர்கள். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வரும்பொழுது அது கட்டாயம் கிடையாது. மாம்சத்தில் செய்கிற விருத்த சேதனத்தினால நம்ம பரலோகத்துக்குள்ள போக முடியாது. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. புது சிருஷ்டியே காரியம். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்ன வரணும்? நீ பழைய சிருஷ்டியாக இருக்கக்கூடாது, புது சிருஷ்டியாக மாறணும். விருத்த சேதனம் பண்ணுனா பரலோகம் கிடையாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் விருத்த சேதனம் என்பது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற சரீர பிரமாண ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீ தேவனுடைய பிள்ளையாக, புது படைப்பாக, புது மனுஷனாக, புது சிருஷ்டியாக, புது ஆத்மாவாக, புது உணர்வுள்ளவனாக, புது மனுஷனாக நீ மாறணும். அதான்
நீ சரீரத்தில் செய்கிற உடன்படிக்கை முக்கியம் கிடையாது, மனதளவில் உன்னுடைய உடன்படிக்கை இருக்கணும். அடுத்த வார்த்தையை பாருங்க, 1 கொரிந்தியர் 7:19. தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். 1 கொரிந்தியர் 7:19. தேங்க்யூ லார்ட். பக்க நம்பர் 232. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. கைகளை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். அங்க புது சிருஷ்டியே காரியம், இங்க தேவனுடைய கற்பனைகளை கை. நீ விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டு வந்து நின்னா ஜெயிக்க முடியாது. விருத்த சேதனம் என் உடம்புல இருக்குங்கிறதுக்காக நம்ம அற்புதம் நடந்துடாது. இங்க வசனம் சொல்லுது, நீ புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய வசனத்தை கை கொள்ளு, புது சிருஷ்டியாய் நீ மாறு, புது மனுஷனாய் நீ மாறு. பாவத்தை விட்டுட்டு வெளியே வா, அசுத்தத்தை விட்டுட்டு வெளியே வா, அக்கிரமத்தை விட்டுட்டு வெளியே வா, இச்சைகளை விட்டுட்டு வெளியே வா, ஜென்ம சுவாபங்களை விட்டுட்டு வெளியே வந்தா தான் நீ புது சிருஷ்டி. பழையனவைகள் ஒழியணும், அசுத்தங்கள் ஒழியணும், பழைய ஜென்ம மனுஷனை அழிஞ்சு புது மனுஷனாய் நீ மாறணும். இங்க வசனம் சொல்கிறது பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன். அடுத்த வார்த்தையை பாருங்களே, இன்னொரு வசனத்தை நீங்க பார்க்கணும். ரோமர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனம். தேங்க்யூ ஜீஸ். யூதருடைய மேன்மை என்ன? யூதர்களால் என்ன மேன்மை? விருத்த சேதனத்தினால் என்ன பிரயோஜனம்? அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதே விசேஷித்த மேன்மை. அப்ப யூதர்களுடைய மேன்மை என்ன? வசனம். விருத்த சேதனத்தினால் என்ன மேன்மை? வசனம். வசனம் இல்லாட்டி விருத்த சேதனம் பிரயோஜனம் இல்லை. வசனம் இல்லாமல் யூதர்களாய் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. வசனம் தாங்க நம்முடைய வாழ்க்கையில ஜீவன். இப்ப தாவீது போய் கோலியாத்துக்கு முன்னாடி நிக்கிறாரு. ஒன்ன மட்டும் அவர் பார்க்கிறாரு. என்ன பார்க்கிறாரு? அவன் மிருகம், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அசுத்த மனிதன், அவன் பாவத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறவன், பாதாளத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறவன், அவன் தேவனுடைய பிள்ளை இல்லை. ஏனென்றா அவன் சரீரத்துல என்ன கிடையாது, ஒரு உடன்படிக்கை கிடையாது. ஆனால் நான் குள்ளனா இருந்தாலும் குட்டையா இருந்தாலும் நான் வாலிபனா இருந்தாலும் என்கிட்ட போர்க்கவசம் இல்லாவிட்டாலும் என்னுடைய சரீரத்துல தேவனோடு ஒரு உடன்படிக்கை இருக்குது. நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஆதியாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி என் சரீரத்தில் நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அதனால நான் விருத்த சேதனம் உள்ள வம்சத்தான், நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு தான் கர்த்தர் ஜெயம் கொடுப்பார்னு சொல்லி அந்த இடத்துல அவன் கம்பேர் பண்ணது, அவன் பாதாளத்துக்குரியவன், நான் பரலோகத்துக்குரியவன், அவன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவன், நான் உன்னதத்துக்கு இருக்கக்கூடியவன், அவன் மேல அழைப்பு கிடையாது, என் மேல அழைப்பு இருக்குது. இதைத்தான் அவன் கம்பேரிசன் பார்த்தானே ஒழிய வேற ஒன்னையும் பார்க்க. மற்றவங்க எல்லாம் உருவத்தை பார்த்தார்கள், அவனுடைய தோற்றத்தை பார்த்தார்கள், அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை பார்த்தார்கள், அவன் கையில் இருக்கக்கூடிய புஜபலத்தை பார்த்தார்கள். ஆனால் தாவீதுடைய பார்வை வேற. இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே, இன்னைக்கு உங்களுடைய பார்வை என்னுடைய பார்வை வேறையா இருக்கணுங்க. உலக மனுஷன் பார்க்குற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. உலக மனுஷர்கள் வேற மாதிரி பார்ப்பாங்க. பாருங்க, எலிசா என்ன பண்ற, சீரியா நாட்டு ராஜாவில் பேசுறத தூரத்துல இருந்து பார்க்குறாங்க. எப்படிங்க பார்க்க முடியுது? எப்படிங்க கேட்க முடியுது? அவன் கேட்குறான், நம் நடுவில் யாரா உளவாளி, நம் நடுவில் யாரு ராஜ துரோகம் பண்றாங்க, யாரு நம்ம பள்ளி அறையில பேசுறதெல்லாம் போய் சொல்றாங்க, நம்ம போடுற எல்லா திட்டமும் எப்படி எதிரிகளுக்கு தெரிஞ்சிருது, நம்ம போடுற எல்லா பிளானும் எப்படி அங்க போகுது. அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றான், ராஜா நீங்க இஸ்ரவேலை சாதாரணமா நினைக்காதீங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், எலிசா தீர்க்கதரிசி, நீ ரகசியமா அந்தரங்கத்துல பள்ளி அறையில பேசுறதையும் அவன் தன் ராஜாவுக்கு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. கைத்தட்டி கருத்து. அப்ப அவனுடைய கூர்மையான பார்வையை பார்த்தீங்களா? அவனுடைய கூர்மையான சத்தம் கேட்கறத பார்த்தீங்களா? அங்க வேதம் சொல்லுது, அவள் வேற உருவத்தை போட்டுட்டு வர்றா. அவள் வரும் பொழுதே சொல்லு, அவள் உருவம் மாறி வர்றா. யெரொபெயாமுடைய மனைவி உருவம் மாறி வர்றா. நீ குருடனா இருக்கிறதுனால உன்னை ஏமாத்தலான்னு அவங்க பிளான் பண்ணி வர்றாங்க. ஆனா அவள் வரும்பொழுது அவளுக்கு சொல்லு, நீ போறப்போ உன் பிள்ளை செத்துரும்னு சொல்லு அப்படின்னோடனே அவ ஏறி வரும் பொழுதே அவன் குருடனா இருந்தாலும் சொல்லுவேன், யெரொபெயாமுடைய மனைவியே உள்ள வா, நீ வேஷம் மாறி வந்திருக்கிற இல்லையா, உனக்கு கர்த்தர் இதை சொல்றாரு, உன் பிள்ளை செத்து போயிடுவேன், உன் பிள்ளை செத்து போயிடுவேன், நீ போறப்போ அந்த நடக்கும், நீ ஊருக்குள்ள போறப்பே அவனுக்கு அந்த சம்பவம் நடக்கும். இவன் ஒருவன் தான் கல்லறைக்கு போவான், இனி உன் வீட்டில் இறக்குற யாருமே கல்லறைக்கு போக மாட்டாங்க, கர்த்தர் சொல்றாருன்னா. அப்ப பாருங்க, இவன் குருடனா இருந்தாலும் இவனால பார்க்க முடியாட்டியும் கர்த்தருடைய சத்தம் கேட்கிற காது இருந்துச்சு. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஸ்தேவான்
சாதாரண ஒரு வேலைக்காரங்க, பந்தி விசாரிப்பு வேலைக்காரங்க, சாதாரண ஒரு என்ன செய்ய வேலை பார்க்கிறான். ஆனா அவன் கண்ணு உன்னதத்தின் பார்க்கிற கண்ணுங்க, உயரமும் உன்னதமான தேவன் வீற்றிருக்கிறத பார்க்கிற கண்ணுங்க. அவன் இங்க இருந்துகிட்டு சொல்றான், வலது பக்கத்தை பார்க்கிறேன், அங்க இயேசு கிறிஸ்து நிற்கிறதை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இயேசுடைய பார்க்கக்கூடிய கண்கள் உள்ள ஒரு மனுஷனா இருந்தான். இதுதாங்க இன்னைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். இதாங்க வைராக்கியம். சுத்தியில நின்று அடிக்கிறாங்க, சுத்தியில நின்று கல்லை விட்டு நெருக்கிறாங்க, உடைக்கிறாங்க அவன் உடம்புல. இன்னைக்கு நாபால்ங்கிறவனை நிலத்தை கேட்டு அவன் மேல கல்லை விட்டு எரிஞ்சு கொண்டாங்க. இங்க ஸ்தேவான் மேல கல்லை விட்டு, 2 பேருமே ஒரே நாளில் கல்லை விட்டு எரிஞ்சு கொல்லப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்க 20 வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டாரு. அங்க யோசேப்பு 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டான். இப்படி ரெண்டுமே பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாடு நிறைய சம்பவங்கள் நடக்கும். யூதாஸ் காரியோத்து 4 கொண்டு செத்தான், அங்க அகிப்தோப்பேல் 4 கொண்டு செத்தான். ரெண்டுமே ஒரே சம்பவம் தான், ஒரே காரியம் தான். இயேசுக்கு அங்க தாவீதுக்கு விரோதமாய் ஆலோசனை சொல்லி அவன் 4 கொண்டு செத்தான். இங்க இயேசுவுக்கு விரோதமாய் காட்டி கொடுத்துட்டு 4 கொண்டு செத்தான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அதனுடைய சம்பந்தப்பட்ட எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா அதுக்கு நீங்க செவியை திறக்கணும், உங்க மனதை திறக்கணும். நீங்க வேதத்தை கையில் எடுக்கும்பொழுது 1 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் வேதத்தை படிக்க போறேன், எனக்கு மனக்கண்களை திறங்க. அதனாலதான் வேதம் சொல்லுது, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறங்க ஆண்டவரே. அப்ப நீங்க வேதத்தை படிக்கும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு சில நிமிஷ நேரங்கள் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க வேதத்தை இங்க படிக்கிறப்ப வெளிப்பாட்டில் இருக்கிறத காண்பிப்பாரு, மத்தையில் இருக்கிறத காண்பிப்பாரு. அப்ப உடனே பேனா வச்சு நம்ம உடனே குறிக்கணும். என் வேத புத்தகத்தை வாய்ப்பு இருந்தால் நீங்க எடுத்து பாருங்க. அப்படியே படிக்கும் பொழுதே ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்துவாரு. அப்ப நான் எடுத்து அங்கங்க குறிச்சு வச்சுக்கிட்டே இருப்பேன். நேரம் ஆகும், டைம் ஆகும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வேதத்தை படிக்கங்காட்டி பல நோட் பண்ணணும். அவனை படிச்சிட்டோம்னா அது நம்ம இருதயத்தில் நல்லா ஒட்டிக்குங்க, மறக்கவே மறக்காது. அந்த வசனத்தை ஒன்று எடுத்தோம்னா அது சம்மந்தப்பட்ட எல்லா வசனங்களையும் நிழலாட்டமாய் கர்த்தர் நமக்கு காண்பிப்பார். அதனால வேதத்தை நல்லா எழுதி குறிங்க. நீங்கள் புதுசாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வேதத்தை படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு சில பேர் பேப்பரை திருப்புறப்ப ஊதிக்கிட்டு கிடப்பாங்க, அப்போ அவங்க இன்னும் வேதத்தை தொடவே இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா திறந்துருந்தாங்கன்னா அது அப்படி பேப்பர் கடன்னு வருங்க. அருமையான தம்பி, தங்கச்சி, இப்ப தாவீது முன்னாடி கோலியாத்தை எப்படி பார்த்தான் தெரியுமா? அற்பமான ஒரு மனுஷனை போல பார்க்குறேன், விருத்த சேதனம். நீங்களும் இன்னைக்கு பிரச்சனையை பார்க்கிற பொழுது அது விருத்த சேதனம் இல்லாத பிரச்சனை. பெரிய பெருசா பார்க்காதீங்க. எதையுமே தேவனோட பெருசு கிடையாதுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே சாதாரணமானது. உனக்குள்ள இருக்கிற தேவன் மிகப்பெரியவர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறத விட என்ன வைராக்கியம் பார்த்தீங்களா? ஒரு வாலிபன் இதுவரை ஆடுக்குட்டி மேய்ச்சுங்க, இதுவரை அவன் சண்டை களத்தையே பார்த்ததில்லைங்க, இதுவரை அவன் யுத்தத்துக்கே போகலைங்க. இன்னைக்கு உங்களுக்குள்ளே அந்த வைராக்கியம் வரணும். இன்னைக்கு ஊழியத்தை கொடுத்தா நீங்க இதுவரையும் நான் ஜெபிக்க தெரியாது, இதுவரையும் நான் பாட்டு பாட தெரியாது, இதுவரையும் இது சொல்லாதீங்க. எதையாவது ஒன்று செய், கர்த்தருக்காக உனக்கு என்ன தெரியுமோ அதை செய். கர்த்தர் அந்த வைராக்கியத்தை பார்க்கட்டும். அதன் மூலியமாக கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு நான் முதல் வார்த்தையை வாட்சி காட்டினேன், சுமக்க வேண்டியதை சுமக்காட்டி கர்த்தரை அடிவில பண்ணுவார். நீ செய்ய வேண்டியதை நீ தான் சுமக்கணும், அடுத்த ஆள் கையில் ஒப்படைக்க கூடாது. அதை நீ சுமக்கத்தான் கர்த்தர் உன்னை அழைச்ச. பவுலை குறித்து கர்த்தர் சொல்றாரு, என் நாமத்திற்காக இவன் பட வேண்டிய பாடுகளை நான் இவனுக்கு காண்பிப்பேன். என் நாமத்தை நிமித்தம் ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். ஏன் உங்களை கைத்தட்ட சொல்றேன்னா உங்களை உற்சாகப்படுத்துறேன். நீங்க அப்படியே தூக்கம் வரும், லேசா ஆட்டம், அப்படியே கையோட கை தட்டுனா உங்க ஆவி புதுப்பலன் பெறும். அதுக்கு தான் உங்களை இடையில நான் உத்வேகப்படுத்தி உங்களை உற்சாகப்பட்டு நீங்க சுயநினைவுக்குள்ள இருக்கணுங்கிறதுக்காக. இல்லாட்டி இந்த நல்லா பேசிக்கிட்டு இருக்க அதுக்கு மேலே ஃபேன் ஓட அப்படியே சும்மா கொட்டாவி கெட்டாவி எல்லா ஆவியும் மொத்தமாக வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிடும், அப்படியே தாளாட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆசிரியர் பாவம் கஷ்டப்பட்டு பாடம் நடத்திக்கிட்டே இருந்தாராம். கேட்டாரா இடையில போயிருச்சாடான்னு? எல்லாமே போயிடுச்சு சார், வால் மட்டும்தான் வெளியே தொங்கிக்கிட்டே இருக்கேன். தலையிலே அடிச்சிட்டேன், நான் எதிராக போச்சுடான்னு. நான் இங்கே உயிரை கொடுத்து காலையிலும் பிரசங்கம் பண்ணி இப்பயும் பிரசங்கம் பண்ணி இருக்கும் பொழுது நீங்கள் உட்காந்து நல்லா நிறைய பேர் பரலவம் போய்கிட்டே இருக்காங்க. கொள்ள பேர் போயிட்டாங்க, கொள்ள பேர் போய்கிட்டே இருக்காங்க. இப்போ அரகுரத்தில் போய்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு முடிக்கிறப்ப இறங்கிடுவாங்க. ஐயா இறங்கிட்டேன், மழை இறங்கிருச்சுடா, அடுத்த வேலையை பார்ப்போம். ஐதீக ஆவிக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாதுங்க. அதனால தான் காலை செய்தியை முடிஞ்சால் கொஞ்சம் கேட்டு பாருங்க. என்ன நானே கேட்கல, சவுக்க பின்னுனர். எதுக்கு சவுக்க பின்னுனர்? தேவன் நல்லவர் மட்டும் கிடையாதுங்க, கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ளவர், பட்சிக்கிறவர். அவர் கோபத்துக்கு முன்னாடி எந்த மனுஷனை நிலை நிற்க முடியாது. இப்போ சோதமகுமாரா பட்டணத்தில் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் அந்த அழிவு அக்கினி விழுந்திருக்குமா? நினிவே பட்டணத்தில் பாருங்க, எல்லா பேரும் ரெட்டு உடுத்தினேன்.
ஆண்டவர் அழிச்சாரா? மனம் இறங்கிட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் இரக்கம் உள்ளவருங்க. ஆனா சோதோம்ல இருக்கிறவன் யாருமே அங்கதாங்க அந்த ஓரின சேர்க்க பாவமே இருந்துச்சு. அங்க பாவம், தூதர்கள் வர்றாங்க, தூதர்களையும் விட மாட்டேன், போய் அந்த கதவை தட்டி அவர்களை வெளியே கொண்டு வாங்குறேன். அப்ப எவ்வளவு கொடூரமான பாவம். அவன் சொல்றான், லோத்து, என் பிள்ளைகள் இருக்காங்க, குமாரத்திகளுக்கு, அவங்கள கொண்டு வந்து விடுறேன், ஆனா அவர்களை விட்டு இந்த அநியாயம் வேண்டாம், அபத்தம் வேண்டாம், பாவம் வேண்டாங்கிறான். ஆனா அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த கதவை தட்டி அவனை சித்திரவதைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ கண் மயக்கத்தை அவர்கள் உண்டாக்கினார்கள். விடிய விடிய அந்த கதவை தேடிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ எவ்வளவு கொடூரமான பாவம் அந்த பட்டணத்தில் இருக்கு பார். அப்போ அந்த பட்டணத்துக்கு கர்த்தர் எப்படி, அப்போ அந்த பட்டணத்திற்கு அழிவை கர்த்தர் கொடுத்தார். தேவன் அதை அனுமதிக்கிறார். ஏன்னா வசனம் சொல்லி இருக்கு, கடைசி காலத்தில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பூமி எதிர்ச்சிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும், ஜலப்பிரளயம் வரும், பூமி சமுத்திரம் மிக முழக்கமாக இருக்கும். இதில் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இங்க தாவீது என்ன வைராக்கியம் உள்ளவன் பாருங்க. கோலியாத்து உருவத்தை பார்க்கலங்க, தோற்றத்தை பார்க்கலங்க, ஆயுதத்தை பார்க்கலங்க, மீசையை பார்க்கலங்க, தலையை பார்க்கலங்க, அவனுடைய போர்க்கவசத்தை பார்க்கலங்க. அவனுடைய உடம்புல விருத்த சேதனம் இல்லைங்கிறத அவன் பார்த்தாங்க. எனக்குள்ள விருத்த சேதனம் இருக்குதுன்னு அவன் பார்த்தாங்க. நான் தேவனுடைய பிள்ளை என்பதை அவன் பார்த்தாங்க. அவன் பாதாளத்துக்குரியவன் என்பதை பார்த்தாங்க. அவன் ஆவி பொங்க ஆரம்பிச்சிச்சு, அவன் ஆவி வைராக்கியம் வர ஆரம்பிச்சிச்சு, வார்த்தையை பேச ஆரம்பிச்சா. நீ எம்மாத்திரமடா, நீ எனக்கு முன்னாடி அவன் ஜீவனுள்ள தேவனுக்கு முன்னாடி எம்மாத்திரம், இன்னைக்கு உன் தலையை நான் வெட்டுவேன் என்று சொல்லி விசுவாசம் உள்ள வார்த்தைகளை அவன் முன்னாடி தைரியமாய் பேசினான். கர்த்தர் அன்றைய நாள்ல அவன் தலையை தாவீதின் கையில ஒப்படைச்சார். வேதம் சொல்லுது, எருசலேமுக்கு தலையை எடுத்துட்டு வந்தானா. கைதட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு சின்ன பயலா இருந்தாலும் அபிஷேகம் உள்ளவனா இருந்தான், விருத்த சேதனம் உள்ளவனா இருந்தான், கிருபையை பேசக்கூடியவனா இருந்தான், மகிமையை பேசக்கூடியவனா இருந்தான், கர்த்தருக்காய் வைராக்கியம் உள்ள ஒரு மனுஷனா இருந்தான். கர்த்தர் அவனை கொண்டு மிகப்பெரிய யுத்தத்தை, ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். 40 நாள் நடக்காத ஒரு காரியத்தை 41ஆம் நாளில் தாவீதை கொண்டு கர்த்தர் செய்தார். உன் வாழ்க்கையில இந்த 40 நாள் முடிஞ்ச 41ஆம் நாள் அநேக கோலியாத்துக்கள் விழுவார்கள், அநேக பிரச்சனைகளுக்கு மட்டம் கண்டிக்கப்படும், அநேக போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வருவார். இந்த 40 நாள் யுத்தத்துக்கு பின்னாடி இதோ இஸ்ரவேல் பாளையம் ஆர்ப்பரிக்கும், மகா பெரிய ஜெயத்தின் முழக்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. வேதம் சொல்லுது, தானியேலுடைய காரியம் கோரேஸ் ராஜா காலத்திலிருந்து தரியு ராஜா காலம் வரையும் கர்த்தர் தானியேலுக்கு ஜெயத்தை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அதே போல பார்த்தீங்கன்னா, எஸ்தர் ஜெபம் பண்ணும் பொழுது, எஸ்தர் முடமிடும் பொழுது, எஸ்தர் மண்டியிடும் பொழுது, எஸ்தர் உபவாசித்து அழுது ஜெபித்த பொழுது வேதம் சொல்லுது, கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற பண்ணினார். கைத்தட்டி நிச்சயமா நீங்க ஜெபிங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன். என் வாழ்க்கையில 1000 கோடி சாட்சி சொல்ல முடியும். ஜெபித்து 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 தான் ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் நாங்கள் பெற்றோம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி பல ஆயிரம் ஜெபம் இருக்கு, பலவிதமான கண்ணீர் இருக்கு, பல நாட்கள் வேர்வைகள் இருக்கு, பல நாட்கள் பிரயாசம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கு பின்னாடி தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவாரு. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனிலே முந்தி பங்கடைவான். நீ பிரயாசப்பட்டு தாங்க பயிரிடணும். பயிரிடும் பொழுது அதுக்கு நிறைய விதமாய் நீ பிரயாசப்படணும். ஆழ உலகணும், அகல உழணும், அநேக எல்லா கலைகளை பிடுங்கணும். நீ கஷ்டப்பட்டு அந்த விதைகளை கொண்டு போய் விதைக்கும் பொழுது அது 100 கர்த்தர் பலன் கொடுப்பார். வேதம் சொல்லுது, பிரயாசப்படும் பொழுது அதனுடைய பலன்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுவார். ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் அறுவடை பண்ணினார். 100 மடங்கு அந்த வருஷத்திலே அவன் பலனை கொடுத்தான் என்று வேதம் சொல்லுது. பிணைக்காஸ் வைராக்கியம் பாராட்டினான், தாவீது வைராக்கியம் பாராட்டினான். அடுத்து வைராக்கியம் பாராட்டின ஒரு மனுஷனை நான் உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேங்க்யூ. பக்க நம்பர் 456. 14 வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். இவன் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. நான் தேவனுக்காக, சேனைகளின் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். எங்க இருந்தான்? அதுக்கு முதல் அதிகாரத்தில் பாருங்களேன், அவனுடைய வைராக்கியத்தை நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், 18ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளைகளை அவர்கள் வாங்கி
அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனால் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம், இதுதாங்க வைராக்கியமா நிற்கிறது காரணம். அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணி எப்படி சொல்றேன் பாருங்க, 450 பேர்த்த பார்த்து சொல்றேன், உரத்த சத்தமா கூப்பிடுங்க. அவன் தேவனாமே, அவன் தியானத்தில் கூட இருப்பான், அல்லது அலுவலாக இருப்பான், வேலையாக இருப்பான், அல்லது பிரயாணம் போனாலும் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதா இருக்கும் என்றான். என்ன பாருங்க, என்ன துணிச்சலான வார்த்தை. அங்க தாவீது கோலியாத்துக்கு முன்னாடி துணிச்சலா பேசுனது போல ஆகாப்பு, ஏசபேலு, அங்க 450 பொய் தீர்க்கதரிசிகள், இங்கிட்டு 400 தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள், மொத்தம் 850 பேர் இருக்காங்க. முழு இஸ்ரவேல் கூட்டமும் சுற்றி நின்றுட்டு இருக்கேன். இவங்க எல்லாமே பாகாலுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. இத்தனை பேத்துக்கு கூட்டத்தினால ஒரே ஒருத்தன் நின்று கொண்டு இருக்கிறான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உன் தெருவில் நீ ஒருத்தனா, உன் வீட்டில் நீ ஒருத்தனா, உன் ஊரில் நீ ஒருத்தனா ஒருத்தியா, அல்லது இந்த பட்டணத்தில் நீ ஒரு ஆளா நின்று கொண்டு இருக்கிறியா? வேதம் சொல்லுது, ஆபிரகாம் ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்து வானத்து நட்சத்திரங்களான சந்ததிகளை அவனுக்கு கொடுத்து, கடற்கரை மணலத்தனையான ஜனங்களை அவனுக்கு கொடுத்து, சந்ததிகளை கர்த்தர் அவனை காண பண்ணினார். கைத்தட்டிக்காரே, நீ ஒருவனா இருக்கையில தாங்க உன்னை கூப்பிடுவார். நானும் 1990 ஒருவனா தான் இருந்தேன். நான் ஊழியத்திற்கு இந்த பட்டணத்துக்கு வரும் பொழுது, வேதத்தை நான் எடுத்துட்டு வரும் பொழுது நான் ஒரு மனுஷனா தான் வந்தேன். ஒரே எனக்கு இப்போ கண்ணு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு ஓட்ட சைக்கிளில் வேத புத்தகத்தை பின்னாடி சைக்கிளில் வச்சுக்கிட்டு பின்னாடி போவேன். நான் ஒரு ஆளாக வண்டி எடுத்துட்டு எத்தனையோ ராத்திரிகள் சிங்குலராக போயிருக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பிரதர் ஜெயராஜ் வந்தார். அவரை கூட்டிகிட்டு, அவர் சாயந்தர கூட்டத்துக்குள்ள அவர் வரமாட்டார், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவார். அடுத்த திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில் லீவு கிடையாது. எல்லா நாளும் ஊழியம் வச்சுருப்பேன், கரெக்டாக ப்ரோக்ராம் போட்டிருப்பேன். திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு ஊழியம், திங்கக்கிழமையிலிருந்து கிராம ஊழியம், வீடு வீடாக போவேன், தெரு தெருவாக போவேன், காலனியாக போவேன். எங்கெல்லாம் ஜனங்கள் இருக்காங்களோ அந்த இடத்தை நோக்கி போய் இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், நான் ஒரு மனுஷனாய் நின்று கர்த்தருடைய ஊழியத்தை, அது எவ்வளவோ நாட்கள் அது நீடித்தது. ரொம்ப நாள் இது ஒரு என்னுடைய வரலாற்றுகளில் எழுதப்பட்ட காலங்கள், அவ்வளவு வருஷங்கள் அந்த ஊழியத்தை தனி மனுஷனாய் செய்தேன். அப்புறம் டீமாய் கர்த்தர் மாற்றினார். அப்புறம் அந்த ஊழியத்தை கர்த்தர் மல்டிப்ளை பண்ணினார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் வருடங்கள் உருண்டு ஓட ஓட ஊழியத்தினுடைய ரூபங்களை கர்த்தர் மாற்றி இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி. தனி மனுஷனா இருக்கிறியா? எலியா தனியா நிற்கிறான், ஒரே ஆள் சிங்குலரா நிற்கிறான். முன்னாடி 450 பேர் நிற்கிறான். இன்னைக்கு உனக்கு முன்னாடி ஒரு பெருங்கூட்டம் இருக்கா? காலையிலிருந்து வந்தனன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? அவங்க சத்தம் போடுறாங்களா? ராஜ்யம் அவர்கள் பக்கத்தில் இருக்கா? அரசாங்கம் அவர்கள் பக்கத்தில் இருக்கா? இதோ எல்லா புஜபலங்களும் அவங்க பக்கத்தில் இருக்கலாம். பாருங்க, இவங்களுக்கு பின்னாடி தாங்க அரசாங்கம் இருக்கு, இவங்களுக்கு பின்னாடி தாங்க எல்லாமே இருக்கு. எல்லாரும் இந்த கூட்டத்துக்கு பின்னாடி தான் இருந்தாங்க. ஆனால் எலியாவுக்கு பக்கத்தில் ஒருத்த கூட கிடையாது. இவன் ஒரு ஆளா நிற்கிறான், இவன் ஒரு ஆள் சிங்குலர் நபர். ஆனால் இவனோடு கூட வானாதி வானங்களும் கொள்ளாத கர்த்தர், ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், தூரத்திற்கும் சமீபத்திற்குமான தேவன் எலியா கூட இருந்தார். சவுல் தாவீதை கொல்ல வந்துட்டு சொல்றேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேல நீ பலப்படுவாய்ன்னு சொன்னார். பார்த்தீங்களா? வந்தவன் காய்பா தீர்க்க தரிசனம் சொன்ன மாதிரி அவன் இவனை ஆசீர்வதிச்சுட்டு போற, சபிக்க வந்தவன் ஆசீர்வதிக்கிறான். என்ன சொல்ற? கொல்ல வந்த சவுல் இவனை பார்த்து சொல்ற, நீ மென்மேலும் பலப்படுவ, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ மேலும் மேலும் பெருகுவ என்று சொல்லிட்டு போயிட்டான். அது மாதிரி தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனை குற்றப்படுத்துகிறதுக்கு யார்? உலகமே உன்னை குற்றப்படுத்தினாலும் உன் பக்கத்தில் கர்த்தர் நின்று சொல்வாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லைப்பா, நீ உனக்கு கொடுத்த ஊழியத்தில் போ, நான் உன்னை நியாயந்திருக்கல. நீதிமான் ஒருவனும் இல்லை, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. நீ எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அப்பாவுக்கு நீ பிள்ளை. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு நீங்க தான் பிள்ளை. எத்தனை தப்பு பண்ணனாலும் அவர் உடனே அதை தலைவி, சரிப்பா போ, நீ மனம் திரும்பிட்டேல, சரி விட்டுரு, இந்த பாவத்தை, இந்த பலவீனத்தை விட்டுரு, இந்த கோபத்தை விட்டுரு, இந்த எரிச்சலை விட்டுரு, இந்த முறுமுறுப்பை விட்டுரு, இந்த தர்க்கிப்பை விட்டுரு, இந்த முரட்டாட்டத்தை விட்டுரு, நீ எழுப்பி ஓடு, பழச நினைக்க வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தூங்குவேன், தப்புவிப்பேன், சகல வல்லடிகளுக்கு உன்னை விளக்குவேன், நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்குன்னு உங்களை தட்டி கொடுத்து நட. அவர் தாங்க உண்மையான அப்பா, அவர் தான் உண்மையான நேசர்.
உன் பலவீனத்தை பெருசுபடுத்த மாட்டார், உன் குறைவை பெருசுபடுத்த மாட்டார். பாருங்க, தாவீது இன்னைக்கு நம்மளா இருந்தால் சொல்லுவான், அவர் எப்படிங்க இப்படி செஞ்சுட்டாருன்னு சொல்லுவான். ஆனால் அவர் தாங்க உண்மையான தெய்வம். அவன் மனம் திரும்பின உடனே மறந்துட்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. இந்த ஒன்றை தவிர அவன் என் பேச்செல்லாம் கரெக்டாக கேட்டேன், என் இதயத்துக்கு அவன் எப்பொழுதுமே ஏற்றவன். நீ கேட்டிருந்தா எத்தனை வேணாலும் கொடுத்துருப்பனேப்பா, நீ ஏன் அடுத்தவனை போய் தொட்ட? அது ஒன்றும் எனக்கு வருத்தம். ஆனாலும் அவன் என் நேசத்துக்கு உரியவன், தாவீதுக்கு அருளின நித்திய கிருபை என்று கர்த்தர் சொன்னார். இங்கு பாருங்களே, சேனைகளின் கர்த்தருக்காக பக்தி, பெரும் பக்தி வைராக்கியம். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 14 வசனத்தை வாசிக்கிறேன். 17, 19, 14. அவன் சேனைகளின் தேவனாய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தான். அப்போ ஒருத்தன் முதல்ல பிணைகாசு வைராக்கியமா இருந்தான், அடுத்து பார்த்தீங்கன்னா தாவீது வைராக்கியமா இருந்தான், அடுத்து எலியா வைராக்கியமா இருந்தான், அங்கே பார்த்தா பவுல் ஆவியில வைராக்கியம் கொண்டு யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தரப்படுத்தி பேசினான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நான் ஒரு வைராக்கியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நம்ம வைராக்கியம்லாம் இப்படி, கர்த்தருடைய வைராக்கியம் எப்படி? இது எலியாவின் வைராக்கியம் வேற மாதிரி இருந்துச்சு, அடுத்து தாவீது வைராக்கியம் வேற மாதிரி இருந்துச்சு, அடுத்து பிணைக்காசு வைராக்கியம் வேற மாதிரி இருந்துச்சு. ஏசப்பாவுடைய வைராக்கியம், பிதாவுடைய வைராக்கியம், பரிசுத்தாவியானுடைய வைராக்கியம், பரலோகத்தினுடைய வைராக்கியம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ ராஜா. ரெண்டு ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 31 வசனம். வசிக்கலாமா? மீதியாய் இருக்கிறவர் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புரட்டுவார். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம். அடுத்த வசனம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பது, இப்போ உங்களுக்கு யாருன்னு புரிஞ்சிருக்கும், எசேக்கியா ராஜா. அவருக்கு விரோதமாய் சனகரிப்பு என்று சொல்லக்கூடிய அசீரியா ராஜா வந்து நின்று 2000 குதிரை கொடுத்தா உன்ட்ட ஏறுவானா? நான் எத்தனையோ ஊர்களில் போய் ஊரையே அழிச்சிட்டு வந்தனே, அந்த நாட்டு தெய்வம் எதையாவது ஒரு தெய்வமாவது என்னை அந்த நாட்டில் உள்ள நுழைய விடாதபடி தடுத்துச்சா? இப்போ எசேக்கியாவாகிய உன்னுடைய தெய்வமும் அப்படித்தான். அவரு நீ வந்து என்ன பண்ணுற, மக்களை தெய்வத்தை நம்ப பண்ணுற, அதனால் அவன் பேச்சுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. உங்கள் யூரினை குடிக்கவும் மலத்தை தின்னவுமா நான் வந்தேன்னு சொல்லி பலவிதமான கேவலமான வார்த்தைகளை பேசி அந்த எசேக்கியாவுடைய ராஜ்யத்தை அவன் ஸ்தம்பிக்க பண்ணுறான். அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை வருது, சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும். என்ன சொல்கிறாரு அந்த வசனம்? ஆக கர்த்தர் அசீரியாவை ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்திற்குள் இதன் மேல் அம்பு எய்வதும் இதற்கு முன்பாக கேடயத்தோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிக்காமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும், ரொம்ப அருமையான வார்த்தை, என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். அன்று ராத்திரி சம்பவித்தது என்னவென்றால், அன்னைக்கு ராத்திரியே கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியாவின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கைகளை தட்டி, ஏசப்பா, ஒரே ராத்திரியில அசீரியாவினுடைய பாளையத்தில் இருந்த 185,000 பேரை ஒரே ஒரு ஏஞ்சல், ஒரே ஒரு மிகாவேல், ஒரே ஒரு பலமுள்ள பயங்கரமான ஒரு தூதன் உள்ள இறங்கினா அத்தனை பேரை சங்கரித்தான். வேதம் சொல்லுது பாருங்க, எப்படி எழுதியிருக்கு பாருங்க, சங்கரித்தான். சங்கரித்தான் அப்படின்னா என்ன? அது ஒருத்தன் இறங்கினா அத்தனை டோட்டல் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அவ்வளோ பேர்த்தையும் கொண்டு போட்டேன். கர்த்தர் சொல்றாரு, எசேக்கியா, உன் ஜெபத்தை நான் கேட்டேன்ப்பா, உன் கண்ணீரை நான் கண்டேன்ப்பா, உன் புலம்பலை நான் கேட்டேன்ப்பா, உன் நிருபத்தை நான் பார்த்தேன்ப்பா. கொண்டு வந்து வைக்கிறான் நிருபத்தை வச்சு, கண் இருக்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவரே, உன்னதமான தேவனுடைய ஆலயத்தில் வீற்றிருக்கிறவரே, அவன் சனகரிப்பு சொல்லி இருக்கிறத பாருங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்னாடி அந்த நிருபத்தை கொண்டு வந்து வைத்து, அதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தா முன்னாடி இருக்கு. அழுதான் இல்லையா? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய வைராக்கியம் செய்யும். இன்னைக்கு உனக்காக கர்த்தர் ஒரு வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். உனக்கு விரோதமாக எந்த அம்பு வராது, உனக்கு விரோதமாக எந்த பட்டையும் வராது,
உனக்கு விரோதமாக எந்த மனுஷனும் உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்குது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற இன்னைக்கு பிசாசு உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆயுதத்தை கொண்டு வர்றானா, உடம்புக்குள்ள ஆயுதத்தை கொண்டு வர்றானா, வியாதியை கொண்டு வர்றானா, மன வருத்தத்தை கொண்டு. யுத்தத்தில் இருக்கிற பிள்ளைகள்லாம் இன்னைக்கு காயப்பட்டு வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? நாங்கள் யுத்தத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு சில பாதிப்புகள் வரும். ஆனால் அந்த பாதிப்பு உங்களுக்கு ப்ராப்பர்ஸியாக சொல்கிறேன், மேற்கொள்ளாது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். சில காயங்கள் வரும், சில விதத்தில் நீங்கள் தாக்கப்படுவீங்க. பல காரியங்கள் வந்தாலும் கீழையாத்தின் பிசின் தைலம் அதை மாற்றும். இந்த யுத்தத்தில் உங்களை வெற்றி சிறக்க கர்த்தர் இதைகளை அனுமதிக்கிற காரணமில்லாத தழும்புகள், காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத வேதனைகள், காரணமில்லாத புலம்பல்கள் இதெல்லாம் வரும். ஆனாலும் நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இவனுக்கு எத்தனை பிரச்சனை வந்துச்சு பாருங்க. கடைசியில் தேவதூதன் இறங்கி வர்றாரு, எல்லா பேர்த்தையும் ஒரே நிமிஷத்தில் அழிச்சு போட்டார். இப்போ அவன் அம்பும் எயில, பட்டயமும் விடலை, யுத்தம் முடிவாயிருச்சு. மிகப்பெரிய ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். இதாங்க கர்த்தருடைய வைராக்கியம். உனக்கு முடிவு நான் இப்போ சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு மகிமையாய் வெற்றி சிறப்பாரு. யுத்தம் கர்த்தருடையது. நீங்கள் சும்மா தாங்க இருப்பீங்க. நீங்கள் சும்மா ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருந்தால் போதும். நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டிக்கிட்டே இருந்தால் போதும். வியாதியே நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பாப்பால சொல்லியா எதுவும் செய்ய முடியாது. பின்னாடி இருக்கிற பாப்பால சொல்லுங்க, பாதாளமே நீ என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நரகமே நீ ஒன்றும் செய்ய முடியாது. என் உடல்ல எந்த இடத்துலையும் உனக்கு தொடுவதற்கு அனுமதி கிடையாது. என்னுடைய எல்லைகளை தொட உனக்கு அனுமதி கிடையாது. எந்த பாதாளத்தின் வல்லமைகளை என்னை மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கிறவனோட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். நீ வைராக்கியங்கொள், கர்த்தருக்காய் வைராக்கியங்கொள். எப்படி பவுல் வைராக்கியம் கொண்டானோ அதுபோல நீ கர்த்தருக்காய் வைராக்கியம் கொள்ளும் பொழுது அந்த வைராக்கியத்தின் ஆவியானவர் உனக்குள்ளே அவர் பயங்கரமான காரியங்களை நடப்பிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அருமையான தம்பி தங்கச்சி, 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொன்னாரு, என் வீட்டுக்குள்ள வர நான் பாத்திரன் அல்லப்பா. ஒரே ஒரு வார்த்தை நீ சொன்னால் போதும், ஒரு வார்த்தை மட்டும் சொன்னா போதும். அவனுக்கு பாருங்க தெரிஞ்சிருச்சு. இயேசு வந்து சொல்றார், நான் வந்து சுஸ்தமாக்குவேங்கிறாரு. அவன் சொல்றான், நீங்க வரவெல்லாம் வேணாண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாயிருவான். இதை கேட்குற தம்பி தங்கச்சி, ஏசப்பாட்டிருந்து ஒரு வார்த்தை. ஒரு ராஜாவின் மனுஷன் யோவானில் வர்றான், வந்து ஏசப்பாட்ட சொல்றேன், என் பிள்ளை வியாதியா மரண வியாதியா இருக்கிறான். ஏசு சொல்றார், நீ போ, உன் பிள்ளை பிழைத்திருக்கிறான். அவள் அந்த வார்த்தையை நம்பி போனான், அந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு போனான். அவன் போகும் பொழுது எதிரால வர்றாங்க, அவங்கள கேட்குறான். அவங்க சொல்றாங்க, உன் பிள்ளை பிழைத்து இருக்கிறது. எப்போ, எந்த மணி நேரத்தில்? அவன் ஒரு மணி நேரத்தை சொல்றான். அதே மணி நேரம் இயேசு சொன்ன அதே மணி நேரத்தில் அந்த பிள்ளை சுகமாகினது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஜெபாலய தலைவன் எவரு வருகிறான், என் பிள்ளை மரிச்சு போயிட்டான், என் பிள்ளை வியாதியின் கொடூரத்தில் இருக்கிறான், என் பிள்ளை மரண வியாதி கொண்டு இருக்கிறான், நீர் வந்து அவளை சுகமாக்கணும்னு இயேசுவை கூட்டிட்டு வர்றான். இயேசு வந்துகிட்டு இருக்காரு, அவன் வீட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு. இதை நான் படிக்கும் பொழுது சுனேமித்தியாலை நான் நினைவு கூறுகிறேன். சுனேமித்தியாளுக்கு குழந்தை கிடையாது. அந்த வீட்டுக்கு எலிசா தீர்க்கதரிசி போயிருக்கிறாரு. எலிசா தீர்க்கதரிசிக்கு அவள் என்ன பண்ணிருக்கா, மேல் வீட்டில் ஒரு அறை வீட்டை கட்டி வைத்தாள், நாற்காலி வைத்தாள், மேஜை வைத்தாள், குத்துவிளக்கு வைத்தாள், கட்டிலி வைத்தாள், கரசனையோடு அவரை விசாரித்தாள். இவர் தன் வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, கேயாசிய, இவ்வளவு சகல கரசனையோடு என்னை விசாரிக்கிறாளே, இவளுக்கு என்ன நம்ம செய்யணும்? ராஜா கிட்ட பேசணுமா, மந்திரிகள்கிட்ட பேசணுமா, இல்லை இவளுக்காக நான் யார்ட்டையாவது பரிந்துரை பண்ணணுமா? கேளு. அவ சொல்றான், நான் சகல வசதியோடு இருக்கிறேன்னு அவ சொல்றான். நான் என்கிட்ட ஒரு குறைவு இல்லை, எல்லாம் எனக்கு இருக்கு, நிறைவா இருக்கு, நீங்க எனக்காக ரெக்கமெண்டேஷன் வேண்டாங்கிறான். ஆனா கேயாச்சி சொல்றேன், இவங்க வீட்டுக்காரர் வயது முதிர்ந்தவர், இவளுக்கு குழந்தை இல்லை. அவன் ஆனா சொல்லல, தன்னுடைய குறைவை சொல்லல, வயது முதிர்ந்த புருஷனை சொல்லல, தனக்கு உற்பவ காலகட்டம் இல்லை என்பதை அவள் சொல்லல. ஊழியக்காரன்ட்ட மறைக்கிறா, நான் நல்லா தான் இருக்கிறேன், எல்லா வசதியோடு இருக்கிறேன். ஆனா அந்த வேலைக்காரன் சொல்லிட்டான், கேயாசி சொல்லிட்டான், அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. உடனே ப்ராப்பர்ட்டி சொல்றாரு, ஒரு உற்பவ காலகட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டு இருப்பாய். அவ சொல்ற, அபத்தம் சொல்லாதீங்க, நிச்சயமாய் உற்பவ காலகட்டம் உனக்கு வரும். அன்றைக்கே கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்தாரு. குமாரன் பிறந்துட்டான். குமாரன் பிறந்த உடனே ஒரு நாள் நோவு எடுத்து போச்சு. தலைவலிக்குது தலைவலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்றேன். கொஞ்ச நேரத்தில் மடியில் படுத்தான், செத்து போயிட்டேன். இவள் என்ன பண்ணினாலும் தெரியுமா? இதுதாங்க கிரேட் வேட். மேல் வீட்டில் கொண்டு போய் அவன் கட்டிலில் படுக்க போட்டா. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இதாங்க விசுவாசம். புருஷன்ட்டு சொல்லலைங்க, வீட்டை பூட்டினால், வேலைக்காரர்கள்ட்ட சொல்லல, புருஷனுக்கு ஆள் அனுப்புறாள். ஒரு சேனத்தில் கழுதை மேலே சேனத்தை வச்சு அனுப்பு, நான் தேவனுடைய மனுஷனிடத்துல போக வேண்டும்.
அவன் கேட்குறான், அமாவாசையும் இல்லையே, இது பௌர்ணமி இல்லையே, இப்போ போக வேண்டிய அவசியம் என்ன, இப்போ எதுக்கு போகணும்? அவன் புருஷன் என்கிட்ட பிள்ளை இறந்துருச்சுன்னு சொல்லியிருந்தா அவன் சேனை வச்சு கொடுத்துருப்பானா, கழுதையை கொடுத்துருப்பானா, அவன் இளவில் கொண்டாடி இருப்பான். ஆனால் யாருக்கிட்டையும் அவன் சொல்லலை, வேலைக்காரர்கிட்டையும் சொல்லலை. நேராக போய்கிட்டே இருக்கிறான், எலிசாவை தேடி போய்கிட்டே இருக்கிறான். இப்போ எலிசா தூரத்திலேயே பார்த்துட்டான், சுனேமித்தியால் வர்றதை பார்த்து கேஎஸ்ஏ கூப்பிட்றான். சுனேமித்தியால் வர்றா, அவன் நல்லா இருக்காளான்னு கேளு, மகன் நல்லா இருக்கான்னு கேளு, புருஷன் நல்லா இருக்கிறானான்னு கேளு. இவன் ஓடி கேட்குறேன், எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு நேராக வந்து எலிசா காலை கட்டி பிடிச்சிக்கோ. அப்போ அவன் தடுக்க வரும் பொழுது எலிசா சொல்லுவார், அவளை தடுக்க வேண்டாம், அவள் ஆத்துமா வியாகுலத்தோடு இருக்குது, கர்த்தர் அதை எனக்கு மறைச்சிட்டார். பிள்ளை செத்து போச்சு. உடனே இவரை கூப்பிடுறேன், கேஎஸ்சி கூப்பிட்டு தடியை கொடுத்து கொண்டுட்டு ஓடு, யாருக்கிட்டையும் பேசாத, வழியில் யாரையும் விசாரிக்காத, யாருக்கிட்டையும் எதுவும் கேட்காத, ஓடி போய் இந்த தடியை போடு. அவன் ஓடுறேன், ஓடி போயிட்டு திரும்பி வர்றேன், ஒன்றுமே நடக்கலை, அற்புதமே நடக்கலைன்னு. இவன் சொல்கிறான், நான் உண்மை விட மாட்டேன். இதெல்லாம் நீங்கள் வேதத்தில் இருக்கு. எலும்பி போனார், கதவை திறந்தார், பிள்ளை மேலே போனார், பிள்ளையை பார்த்தாரு, குப்புறப்படுத்தார், உதட்டோடு உதடு, கண்ணோடு கண்ணு, கையோடு கை வைத்தார். அனல் கொண்டுச்சு, பிள்ளை கண்ணு விழித்தது. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. பிள்ளையை கூப்பிட்டாரு, அம்மாவை கூப்பிட்டு பிள்ளையை கொடுத்தாரு, புறப்பட்டு போனார். இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த அற்புதம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஜபாலய தலைவன் வருகிறான், மகள் இன்னும் மறிக்கல, மரணத்திற்கு ஏதுவாய் வியாதி கொண்டு இருக்கிறான். இயேசுவை கூட்டிக்கிட்டு போகிறேன், வழியில் பெரும்பாடுள்ள ஸ்திரீ கிராஸ் பண்ணிட்டா, அங்கே காலதாமதம் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்குள்ளாக ஒரு துர்ச்செய்தியை கொண்டு வர்றாங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உன் பிள்ளை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அடுத்த நிமிஷம் அவனுடைய விசுவாசம் தளர்ந்துருச்சு. இன்னைக்கு வியாதியை பார்த்து, பிரச்சனையை பார்த்து, போராட்டத்தை பார்த்து, கஷ்டத்தை பார்த்து, கவலையை பார்த்து, வேலை இல்லாமையை பார்த்து, பொருளாதார சரிவை பார்த்து, தொழிலுடைய வீழ்ச்சியை பார்த்து, உன்னுடைய வயதை பார்த்து, உன்னுடைய மனதை பார்த்து தளர்ந்து போயிட்டியோ, தள்ளாடி போயிட்டியோ, காலங்கள் தாமதம் ஆகுதுன்னு நினைக்கிறியோ? இன்னைக்கு நிறைய பேருக்கு உடனே நடக்கலைன்னா தளர்ச்சி அடைஞ்சிருவாங்க, நினைச்சது நடக்கலைன்னா சோர்ந்துருவாங்க. வசனத்தில் என்ன இருக்கு தெரியுமா? அநேக நாளாய் காத்திருத்தல் இருதயத்தை அழைக்க. அநேக நாள் காத்திருத்தல். அப்போ அநேக நாள் இருக்கு, அதை காத்திருக்கும் பொழுது கொஞ்சம் தளர்ச்சி அடையும். ஆனால் விரும்பினது வரும் பொழுது கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஜீவ விருட்சகம் போல இருக்கும். விரும்பினது வரும், ஆனால் கொஞ்சம் நாள் டிலே ஆகும். 99 வயசுலதான் விருத்த சேதனம் பண்ணினேன், 100வது வயசுல குழந்தை பிறந்துருச்சு. ஒருவேளை 75 வயசுல விருத்த சேதனம் பண்ணியிருந்தானா 78 பிறந்திருக்குமோ? ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? விருத்த சேதனம் பண்ணினா தான் வாக்கு தத்தம் வருவேன். அப்போ நம்ம உடம்புலையும் சில விருத்த சேதனம் பண்ணணும். அப்படின்னா ஆவிக்குரிய விருத்த சேதனம். அதனால தான் வாங்கப்பா ஜெபம் பண்ணுங்க, கைத்தட்டுங்க, ஜெப குறிப்பு நடத்துங்க, எலும்புங்க, பாட்டு பாடிங்க, ஒர்ஷிப் நடத்துங்க, எதையாவது ஒன்று பண்ணுங்க. எங்களை நடத்தினவங்கெல்லாம் இப்படி நடத்தலைங்க. உண்மையிலே எங்களை நடத்தினவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு இப்படிலாம் வாய்ப்புகள் கொடுக்கல. கர்த்தர் அப்படியே எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயினை பண்ணார். ஆனால் நாங்கள் உங்களுக்கு எந்த பாரபட்சம் இல்லாமல் எல்லாத்தையும் வாய்ப்பு கொடுக்குறோம். எப்படியாவது என் பிள்ளைகள் பிரகாசம், யாரையாவது நம்ம எழுப்பணும். யாராவது ஒருத்தராவது 10 பேர்த்தை எழுப்பிவிட்டு ஒரு நபரை ஓட மாட்டாங்களா? ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தேவனுடைய ஊழியக்கார்ட்ட 4 பேர்த்தை கூட்டிகிட்டு போனாங்களாம். 4 பேரையும் ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணுறோம். அப்போ அந்த ஊழியக்காரரு 4 பேர்த்தையும் பார்த்தாராம். பார்த்துட்டு கையை வைக்கும் பொழுது சொன்னாராம், 3 பேர் ஊழியத்தில் இருக்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. ஒரு ஆள் மட்டும் உலக புகழ் பெற்ற ஊழியக்காரராய் மாறுவார், மற்றவங்க எல்லாருமே ஊழியத்தில் இருக்க மாட்டாங்க. எய்ம் பண்ணது 4 பேர், பிரதிஷ்டை பண்ணது 4 பேர், அர்ப்பணிக்கப்பட்டது 4 பேர். 3 பேர் விலகிட்டாங்க. ஒரு நபர் உலகத்தை அசைச்சிட்டு போனார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். 100 பேர்த்தை எழுப்புனா ஒரு 10 பேர் பிரகாசிக்க மாட்டாங்களா? 100 பேர்த்தை எழுப்புனா ஒருத்தர் பிரகாசிக்க மாட்டாரா? என்னை நடத்தினவர் என்னை பார்த்து பலமுறை பிரமிச்சார். சொன்னார், தம்பி இப்படி நீ மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, எனக்கே உன்னை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. என்னை கூப்பிட்டு ஊழியத்தில் பயன்படுத்திட்டு அவங்க சொன்ன வார்த்தை, நாங்கள் நம்பவே இல்லை நீ இப்படி மாறுவேன்னு சொல்லி. உன்னை ஆண்டவர் இவ்வளவு பயன்படுத்துகிறார், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு உன்னை பெற்றெடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு என் தலையில் கையை வச்சு அப்படி ஆசீர்வதிச்சார்.
மறக்கவே முடியாது. எப்போ பார்த்தாலும் நான் உடனே அவர்கிட்ட முழங்கால் போடுவேன். ஐயா மனதார ஆசீர்வதிங்க, நீங்கள் பெத்தெடுத்த ஆவிக்குரியவன். தாழ்த்து தாங்க கர்த்தர் உயர்ந்தன். மனசார அவர் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவர் என்னை வளர்த்தார்ல, நான் எப்படி இருந்தேன்னு அவருக்கு தான் தெரியும். என் வாழ்க்கை, என்னுடைய வேதனைகள், கஷ்டங்கள், கண்ணீர், நான் போன பாதையை அவர் அறிஞ்சவர். அப்படி இருந்தவனை இப்படி ஆண்டவர் மாற்ற முடியும்னா உங்களையும் மாற்ற அவரால் முடியும். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள், அழகாய் வேதம் சொல்கிறது. ஜெபாலய தலைவனை பார்த்து கர்த்தர் சொன்னார், கேட்ட செய்தியை பார்த்து பயப்படாத. நீயும் கேட்ட ஒரு ப்ராபஸி முடிக்க போகிறேன். கேட்ட செய்தி அது மனுஷர்கள் சொன்ன செய்தி, டாக்டர்கள் சொன்ன செய்தி, அரசாங்கத்தில் இருந்த வந்த உனக்கு செய்தி, அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்கள் சொன்ன செய்தி, உன் உடம்பு உனக்கு சொன்ன செய்தி, உன் ஆவி உனக்கு சொன்ன செய்தி. ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. கோணலானவைகளை நேராக்குவார், கரடு முரடானவைகளை சரிப்படுத்துவார், பள்ளங்களை எல்லாம் நிரப்புவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கிடையாது. இந்த வனாந்தரத்தில் எப்படி வரும்? காடை வரும். இந்த வனாந்தரத்தில் வழிகள் வரும். இந்த வனாந்தரத்தில் கற்புத அர்த்தங்களை நடத்துவார். எப்பேற்பட்ட இடத்துலையும் தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எப்படி உட்கார வச்சிருக்காரு. இந்த மேன்மை நீங்க உணர்றீங்களா உணரலையா? கர்த்தருடைய கிருபை. கைத்தட்டுங்க பார்க்கலாம். இதை செய்த தேவன் இன்னும் வைராக்கியம் பாராட்டினா இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாரும் எளிமை நிற்கலாம். ரீபா ரபா ரீபா லரபா ரீகா பால ரபா ஷபா லரபா. தேங்க்யூ லார்ட். கலாத்தியர் 4:18 சொல்லப்பட்டிருக்கு, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. இந்த நல்ல காரியத்தில் நீங்கள் வைராக்கியம் பாராட்டுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ தம்பி வேமபாயா. நல்ல பிதாவே, இந்த செய்தியை ஆசீர்வதியும். கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே வைராக்கியம் உண்டாகட்டும். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.